வேதத்தில் அல்லலிய பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். आज हम सबोपदेशक 3 अध्याय का 11 वचन को पढ़ेंगे. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் சகலத்தையும் மனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. हमने जो पढ़ा सबोपदेशक 3 के 11 में सब कुछ वो अपने समय अनुसार अच्छा करता है. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தின்படி அவர் சகலத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். और आराधना में परमेश्वर के बच्चों, परमेश्वर का एक समय है और उसके अनुसार वो सब अच्छा करता है. நமக்கு தெரிஞ்ச அந்த ஊழியக்காரருடைய குடும்பம் கல்யாணம் ஆகி 15 வருஷமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். और हम जो उस सेवक के बारे में जानते हैं जो 15 साल से शादी करके भी बच्चा नहीं हुआ, ஆனால் 15 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். लेकिन 15 वर्ष के बाद एक बच्चा परमेश्वर ने उनके जीवन में दिया. அல்லேலூயா, ஆமென். அவருடைய கண்களில் ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தார். उनके दृष्टि में एक बड़ा आश्चर्य काम परमेश्वर. இந்த 15 வருஷமா அவர்களும் குடும்பமாய் ஜெபித்தார்கள். इस 15 वर्ष में वो भी परिवार होकर प्रार्थना किए, அநேகரிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். और बहुत लोगों से भी प्रार्थना करने को उन्होंने कहा. ஆனால் கர்த்தர் தம்முடைய நேரத்தின்படி ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்தார். लेकिन परमेश्वर ने समय अनुसार उनके जीवन में अद्भुत किया. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना में आए परमेश्वर के प्रिय, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறவராய் हम இருக்கிறார். हर एक के जीवन में उसके समय अनुसार वो सब कुछ खूबसूरत बनाता है. அல்லேலூயா. நம்முடைய பெர்சி ஆமென் விவாகமாயி 6 வருஷம் ஆயிருச்சு. और बहन पर्सी का भी शादी के बाद 6 वर्ष बीत गया था. அவளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு தடவை ஆராதனைக்கு போயிட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு அல்லேலூயா ஒரு சகோதரி வேணும்னே விசேஷம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்கா. और गर्भवती होने से कुछ 2 महीने पहले एक विश्वासी कलीसिया में जानबूझकर पूछने लगी कि कुछ अच्छी बात है कि नहीं. அதை கேட்ட உடனே அவளுக்கு அழுகையா வந்து அங்கேயே இருதயம் உடைக்கப்பட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரா. और वो सुनते ही बहुत दुखी होकर लगभग रोने जैसे घर गई थी. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். लेकिन उसके 2 महीने के बाद परमेश्वर ने उसके जीवन में एक अद्भुत को किया. 6 வருஷம் ஆகும்போது கர்த்தர் தம்முடைய நேரத்தின்படி ஒரு அற்புதத்தை செய்தார். 6 वर्ष बीतने के बाद परमेश्वर ने अपने समय अनुसार अच्छा काम किया. தேவ பிள்ளையே, நம்முடைய நேரத்தின்படி சில சமயத்துல நாம் அவசரப்படுகிறோம். और प्रिय परमेश्वर के बच्चे कुछ समय हमारे समय के अनुसार हम जल्दबाजी में रहते हैं. ஆண்டவர் உடனடியாக செய்யணும்னு சொல்லி நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை நாம் எதிர்பார்க்கிறோம். और तुरंत परमेश्वर करना चाहिए करके हम प्रार्थना के लिए रुके रहते हैं. ஆனால் ஆண்டவர் அவருடைய நேரத்தின்படி எல்லாம் செய்கிறபடினால நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், காத்திருந்து ஒரு பெரிய அற்புதத்தை காண வேண்டும். लेकिन क्योंकि प्रभु अपने समय अनुसार करेगा इसलिए हमें धीरज के साथ उसके लिए रुकना है. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का 17वां अध्याय में हम पढ़ते हैं. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தால் उत्पत्ति 17 के 1 में जब हम पढ़ते हैं, ஆபிரகாம் எத்தனை வயதா இருந்தான்? 99 வயதா இருந்தான். और अब्राहम जब 99 वर्ष का था 99 வயதா இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசினார். तब परमेश्वर ने उससे बात किया. அல்லேலூயா. ஆபிரகாமே, ஆமென், நான் சர்வ வல்ல தேவன் என்று சொன்னார். और हे अब्राहम, मैं सर्वशक्तिमान परमेश्वर करके कहा. எதற்காக ஆபிரகாமிடத்தில் நான் சர்வ வல்ல தேவன் என்று சொல்கிறார்? और क्यों अब्राहम से कहा कि मैं सर्वशक्तिमान परमेश्वर காரணம், हूँ? ஆபிரகாம் 75 வயசா இருக்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுத்தார். क्योंकि जब अब्राहम 75 वर्ष का था तो परमेश्वर ने उससे प्रतिज्ञा நான் की, உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். मैं तुझे एक संतान दूंगा करके एक प्रतिज्ञा परमेश्वर ने दिया. ஆபிரகாம் காத்திருந்தாலும் அவனுடைய மனைவி சாராள் காத்திருக்கல. यदि अब्राहम तो रुका लेकिन उसकी पत्नी रुक नहीं पाई. அவள் 10 வருஷம் மாத்திரம் காத்திருந்தாள். सिर्फ 10 वर्ष वो रुकी. 10 வருஷத்துக்கு பிறகு ஆபிரகாம் சொன்னா, அல்லேலூயா, நீ ஆகாரை மனைவியாக வைத்துக்கொண்டு என்ன செய், அவள் மூலமாய் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும்னு சேர்த்து. 10 वर्ष के बाद उसने कहा कि हजीरा को तू एक बच्चे के लिए जन्म दे. ஆனால் இப்போ 99 வயசாகிருச்சு. लेकिन अब जब 99 वर्ष हो चुका, ஆபிரகாமுக்கும் சில சோர்வுகள் வந்து விட்டது. अब्राहम भी थोड़ा निराश हो चुका था. ஆபிரகாமுக்கும் கொஞ்சம் கலக்கம், நம்பிக்கையில சோர்வு, அவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ள வர और ஆரம்பிக்கிறது. अब्राहम का भी विश्वास कम होने लगा और अविश्वास थोड़ा बढ़ने लगा. ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து தான் சொன்னார், ஆபிரகாமே,
அல்லேலூயா நான் சர்வ வல்ல தேவனா இருக்கிறேன் ये என்றார். सब देखते ही परमेश्वर ने अब्राहम से कहा कि अब्राहम मैं सर्वशक्तिमान परमेश्वर हूं। எதற்காக சொல்லுகிறார்? और क्यों कहते हैं? நீ 99 வயதா இருந்தாலும் சகலமும் தேவனால் கூடும்னு நம்புன்னு சொல்றாரப்பா. तो 99 वर्ष का यदि हो तो भी मान ले कि परमेश्वर के द्वारा सब संभव है। அப்படி அல்லேலூயா 99 வயசுலயும் அவன் கர்த்தரை நம்ப ஆரம்பித்தான். ऐसा 99 वर्ष में भी वो प्रभु पर भरोसा करने அதற்கு लगा। அடுத்த வருஷத்துல 100 வயசாகும்போது ஈசாக்கை கர்த்தர் கொடுத்து அவனை குடும்பமாய் ஆசீர்வதித்தார். उसके अगले अध्याय में 100 वर्ष जब हुआ तो परमेश्वर ने ईसाक को देकर आशीष किया। எத்தனை பேர் அவர் அதினதின் காலத்திலே சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன். तो कितने लोग कहते हैं परमेश्वर सब अपने समय के अनुसार खूबसूरत बनाता அது है। வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், वो यदि घर हो या आपकी नौकरी हो, அல்லேலூயா அவருடைய நேரத்தின்படி அவர் அற்புதம் செய்கிறார். उसके समय के अनुसार वो सब खूबसूरत बनाता है। 2 வருஷத்துக்கு முன்னாடி அல்லேலூயா ஒரு சகோதரி பாஸ்டர் நான் யூகேக்கு கனடாவுக்கு எங்கேயா வேலைக்கு போகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் இதுவரைக்கும் ஒன்றும் கிடைக்கலன்னு ஒரு சகோதரி சொன்னார். और 2 वर्ष के पहले एक बहन ने कहा कि मैं यूके या कनाडा जाना चाहती हूँ लेकिन कुछ मिल नहीं रहा काम। அந்த சகோதரிக்காய் செபித்தோம். அந்த சகோதரியும் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். और उस बहन के लिए भी हमने प्रार्थना की और वो विश्वास में बहुत स्थिर रही थी। பல தடைகள் இருந்தாலும் தொடர்ந்து அவள் முயற்சி செய்தாள். कुछ रुकावटें थे फिर भी लेकिन विश्वास के साथ उन्होंने मेहनत किया। இன்னைக்கு காலையில ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த சகோதரியும் கணவனும் வந்தாங்க. आज सुबह आराधना के बाद पति और पत्नी आए थे அவருடைய கணவன் அல்லேலூயா சொல்ற பாஸ்டர் மனைவிக்காக ஜெபம் பண்ணிக்காங்கங்கறாரு. और पति ने कहा कि पत्नी के लिए आप प्रार्थना करो। என்னன்னு கேட்டால் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார், வேலை கிடைச்சிருக்கு, விசாவும் வந்துருச்சு, இன்னும் அல்லேலூயா ஒரு ஐ டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு யூகே போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்காங்கங்கறாரு. और उन्होंने कहा कि पत्नी को एक नौकरी मिल गया यूके में और वीसा भी मिल गया, अब प्रार्थना करिए। எத்தனை பேர் அநேக நாட்களாய் அந்த விசாவுக்காக வேலைக்காய் அல்லேலூயா போராடி கொண்டிருந்தாள். और कितने दिनों से उसने वीसा और नौकरी के लिए संघर्ष किया, ஆனால் கர்த்தர் அவருடைய நேரத்தின்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். लेकिन प्रभु ने उसके समय के अनुसार एक अद्भुत को किया। எத்தனை பேர் ஆண்டவரை எல்லாம் உம்முடைய நேரத்தின்படி நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ये तो लोग कहते हैं कि प्रभु सब कुछ तेरे समय अनुसार तो अच्छा करता है। நாம யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசித்தால் यदि आप यूहन्ना रचित सुसमाचार पढ़े, யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना 2 अध्याय का 4 वचन में, இந்த 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. यूहन्ना 2 के 4 में उस काना के विवाह में दाखरस कम हो गया। திராட்சரசம் குறைந்து போன உடனே जब दाखरस कम हो गया, அல்லேலூயா மரியாள் இயேசுவினிடத்துல வந்து சொன்னார், मरियम यीशु के पास आकर कही, அல்லேலூயா இந்த பிரச்சனையை தீர்த்து வை, ஒரு அற்புதம் செய்யும்படியாய் இயேசுவினிடத்துல வந்து சொன்னார். इस समस्या के हल करने के लिए वो यीशु के पास आई। ஆனால் மரியாளை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? लेकिन அல்ல, मरियम को என்னுடைய- देखकर यीशु ने क्या कहा? என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. अब मेरा समय अभी आया नहीं है। ஜனங்கள் பிரச்சனையில இருந்தார்கள். लोग तो तकलीफ में थे, அந்த குடும்பம் திராட்சரசத்தினுடைய தேவையில இருந்தது. वो परिवार दाखरस की जरूरत में थी இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா திராட்சரசம் எல்லாம் காலி ஆயிரும். और थोड़ा देर यदि हो जाता तो पूरा खत्म हो जाता। ஜனங்கள் எல்லாரும் சண்டை போட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. और सब लोग विवाह या लड़ने के लिए आते थे। ஒரு கல்யாண வீட்டுல அது பெரிய போராட்டமாய் காணப்படும். एक शादी के मंडप में बहुत एक तकलीफ वाली बात ஆனால் होगी। இயேசு சொன்னார் என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. लेकिन परमेश्वर ने कहा कि मेरा समय अब तक आया नहीं। அல்லேலூயா. हालेलुया। எதற்காக வேளை வரல? और क्यों समय आया नहीं था? அதுதான் முதலாவது அற்புதமாய் காணப்பட்டது. वही यीशु का पहला एक चमत्कार இயேசு था। செய்த முதலாவது அற்புதம் அந்த அற்புதம் தான். और यीशु ने किया हुआ चमत्कार सबसे पहला वही था। அவர் ஏற்கனவே இருக்கிற அந்த கொஞ்சம் போல அந்த திராட்சரசத்தோட தண்ணியை கலந்து விட்டிருந்தால், और यदि बचा हुआ दाखरस के साथ वो पानी मिला लेते, அது அந்த வீட்டுக்காரங்களுக்கு பெரிய அற்புதமா தெரிஞ்சிருக்காது. वो उन घर वालों को एक बड़ा आश्चर्य जैसा नहीं दिखाई அல்லேலூயா पड़ता। வந்த ஜனங்களுக்கும் பெரிய அற்புதமாய் और தெரிஞ்சிருக்காது. जो आए लोग हैं उन्हें भी कोई बड़ी बात नहीं लगती थी। அதனால என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னால், इसलिए मेरा समय आया नहीं, इसका मतलब क्या था? அந்த இருக்கிற கொஞ்சம் திராட்சரசம் என்ன செய்யட்டும், காலி ஆகட்டும், முடியட்டும். कि बाकी बचा हुआ दाखरस भी खत्म हो जाए। அப்படி எல்லாம் காலியாகி முடிந்த பிறகு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். जब ऐसा सब खत्म हो जाता तो परमेश्वर एक अद्भुत को करते தேவ हैं। பிள்ளையே, அல்லேலூயா நமக்கு அப்படித்தான் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் முடிகிற நேரத்துல எல்லாம் அல்லேலூயா இனி முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நேரம் வரும்போதுதான்
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். और प्रिय परमेश्वर के बच्चों, जब हम भी ऐसा सोचते हैं सब खत्म हो गया है, तभी परमेश्वर एक अद्भुत को करते हैं। ஆமென். அவருடைய நேரத்தின்படி அவர் செய்கிறார். उसके समय के अनुसार वो करते हैं। கடந்து போன நாட்கள் எத்தனையோ அல்லேலூயா ஆமென் அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில அவருடைய நேரத்தின்படி தான் செஞ்சிருக்கிறார். और बीते हुए दिनों में भी उसके समय अनुसार ही उसने आपके जीवन में काम किया है। அவருடைய நேரத்தின்படி अनेक அற்புதங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார் விசுவாசிக்கிறேன். और कितने लोग कहते हैं कि उसके समय अनुसार परमेश्वर ने आपके जीवन में किया है। அல்லேலூயா. உங்களுடைய பிசினஸ்ல, தொழில்ல, உங்களுடைய வேலையில, பிள்ளைகளுடைய படிப்புல எல்லாவற்றிலையும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். और आपके व्यापार में या घर या परिवार के जीवन में परमेश्वर ऐसा करते हैं। சமீபத்திலே அல்லேலூயா ஆமென் ஒரு பிள்ளை எஸ்எஸ்சி முடிச்சிட்டார். और हाल ही में एक बच्ची ने एसएससी पास की। வசாயில எஸ்எஸ்சி முடிச்சு அவள் 83% மேல மார்க் வாங்கியிருந்தா அவளுக்கு ஒரு அல்லேலூயா பல காலேஜில் அட்மிஷனுக்காக போட்டிருந்தார். और एसएससी करके 83% लेकर कॉलेज के लिए अप्लाई की। ஆனால் அவள் போட்ட காலேஜுகளில் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்துருச்சு, செகண்ட் லிஸ்ட் வந்துருச்சு, தேர்ட் லிஸ்ட் வந்துருச்சு, அவ பேர் வரல. लेकिन कॉलेज में पहला, दूसरा और तीसरा लिस्ट आया लेकिन उसका नाम नहीं था। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். எல்லா லிஸ்டும் முடிஞ்சு போயிருச்சு. और सारा लिस्ट जब निकल गया था, இனி வேற வழியே இல்லை, ஒரு சின்ன காலேஜில் பக்கத்துல சேர்த்துடலாமான்ட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. और अब कोई तरीका नहीं, पास में कोई छोटे कॉलेज में दाखिला करेंगे सोच। அப்படிப்பட்ட நேரத்துல தான் அவங்க போய் ஒரு பெரிய காலேஜ் அல்லேலூயா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா படிக்கலாம் அந்த காலேஜ். और तभी उन्होंने एक बड़े से कॉलेज में जहाँ पर सिर्फ गर्ल्स पढ़ते वहाँ पर उन्हें लगाया। மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த காலேஜ் और बहुत ही नामचीन एक कॉलेज था। அல்லேலூயா. அங்க உள்ள பேப்டிஸ்ட் காலேஜ் என்று அழைக்கப்படுகிறது. और बैप्टिस्ट कॉलेज करके उसका नाम है। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति। அல்லேலூயா. हालेलुया। இவங்க சும்மா அந்த காலேஜ் வரைக்கும் போய் தான் பாப்பமேன்னு போயிருக்கிறாங்க. और ने सोचा जाकर सिर्फ उस कॉलेज की ओर जाकर देखेंगे। அங்க உள்ள பிரின்சிபால் உடனே அல்லேலூயா அவங்களுக்கு அட்மிஷனை கொடுத்து பெரிய ஒரு அற்புதம் அன்னைக்கு செய்தார். लेकिन वहां पर वो प्रिंसिपल ने तुरंत ही एडमिशन देकर एक बड़ा अद्भुत को किया। ஒரு 12,000 ரூபாய் அந்த ஸ்கூல்ல கொடுத்து வச்சிருந்தாங்க, அதுவும் கூட நீ வச்சுக்கோன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரீயா அட்மிஷனை கொடுத்து இனி 2 வருஷம் ஃப்ரீயா படிக்கவும் கர்த்தர் அற்புதம் இருக்கிறார். और 12,000 उन्होंने दिया, लेकिन प्रिंसिपल ने लौटा कर कहा कि 2 साल तो फ्री में पढ़ ले। அல்லேலூயா. हालेलुया। அப்ப லிஸ்ட்டுகள் முடிஞ்சு போனாலும் கர்த்தருடைய நேரம் முடியல. इसका मतलब जब लिस्ट भी समाप्त हो गया तो परमेश्वर का जो समय खत्म नहीं हुआ। ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் நேரத்திலே அவர் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर अपने समय अनुसार सब कुछ पूरा करता அதான் है। இங்க சொல்றாரு அல்லேலூயா என்னுடைய வேளை இன்னும் என்ன செய்யல வரவில்லை என்கிறார். इसलिए यहाँ पर वो कहता है कि मेरा समय अब तक आया नहीं है। ஒரு சகோதரி மினி என்கிற ஒரு சகோதரி, एक बहन जिसका नाम मिनी है, அவள் அல்லேலூயா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அகப்பட்டு उसका एक कार एक्सीडेंट हुआ அல்லேலூயா அகப்பட்டு அவருடைய கை உடைந்து தொங்க ஆரம்பித்தது. और उसका हाथ टूट कर ऐसे लटकने जैसा हो அவருடைய गया ஒரு கால் முறிந்து போனது. और उसका एक पैर भी टूट गया। அந்த கை அல்லேலூயா ஆட்டம் கொடுத்து தொங்கிட்டு கிடந்தது, அது இனி ஒன்றும் வேலை செய்ய முடியாது. और उसका हाथ ऐसे हिलने जैसा लगा और कोई काम उसमें नहीं हो அவருடைய रहा था। கணவன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பார்த்தான். उसका पति ने बड़े बड़े अस्पताल में उसका लेकर गया। அல்லேலூயா அவளுடைய கடைசிக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஏறத்தாழ வாரக்கணக்கில் அவள் ஐசியூல இருந்தாள். और अंत में डॉक्टर ऑपरेशन करने के लिए 1 हफ्ते से ज्यादा वो अस्पताल में थी। டாக்டர் சொன்னாங்க அவளுடைய கையில ஒரு எலும்பெல்லாம் பொருத்தணும்னா ஆமீன் இந்தியன் எல்போ இருக்கு, இல்லைன்னு சொன்னா இம்போர்ட்டட் எல்போ எது வேணும்னு கேட்டபோது சுவிட்சர்லாந்துல இருந்து 16 எலும்புகள் அல்லையா வரவழைச்சாங்க. तब डॉक्टर ने पूछा कि एल्बो में ज्वाइन करना है तो फिर इंडियन है और विदेशी है तो कौन सा लेना है करके। ஆனால் அதுல ஒண்ணு கூட அவளுக்கு சேரல. तो स्विट्जरलैंड से 14 मंगा के भी एक भी उसमें जुड़ा नहीं। அவள் வலி தாங்க முடியாதபடிக்கு அவளுடைய வலது கை தொங்கிக்கிட்டு கிடக்கு, வலி தாங்க முடியாதபடிக்கு அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லி அவ அழுவுதா. और दर्द वो सह नहीं पाई, इसलिए कहा कि सब निकाल दो मेरे हाथ में से। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். கணவனோ எப்படியாவது அந்த கையை காப்பாற்றணும் முயற்சித்தான். और पति ने तो सोचा कैसे भी उस हाथ को हम बचा வேற दें। வழி இல்லாத போது अनेक இடங்களில் செபிக்கும்படியாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டாங்க. और कोई मार्ग नहीं था तो उन्होंने बहुत जगह प्रार्थना करने को कहा था। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அவளு பயங்கர இன்ஃபெக்ஷன் கையில இருந்தாலும் கூட மாச கணக்கில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கூட கடைசியாய் அல்லேலூயா இன்ஃபெக்ஷன்லாம் மாற்றப்பட்டு கை பொருத்தப்பட்டு இன்னைக்கு அந்த வலது கையினால பைபிளை தூக்கிட்டு போய் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. और अंत में सारा वो हाथ का इन्फेक्शन सब हटकर उसका हाथ जोड़कर आज उसी हाथ से वो बाइबल लेकर जाती है। மாசங்கள் ஆயிருச்சு, வருஷம் ஆயிருச்சு, और महीने बीते और वर्ष बीत गए। இனிமேல் இது நடக்காது சேராதுன்னு நினைச்சாங்க. और उन्होंने सोचा कि अब उसका हाथ वापस जुड़ नहीं सकता। ஆனால் கர்த்தர் அவருடைய நேரத்தின்படி பெரிய அற்புதத்தை செய்து
அவளை இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். लेकिन परमेश्वर ने उसके समय अनुसार सब अच्छा करके आज खड़ा किया है அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு, பைபிள் அந்த கையினாலே பைபிளை தூக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். और उसको भी एक आश्चर्य का बात लगता है कि उसी हाथ से वो बाइबल को ले जा पा எத்தனை रही है. பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்? लोगों को धन्यवाद कह सकते ஆண்டவர் हैं. எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தின்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर सब कुछ उसके समय अनुसार करने वाले परमेश्वर நீங்க है. வேதத்திலே அல்லது யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், यदि वचन में यूहन्ना 11 अध्याय को पढ़ेंगे, யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஒரு நாள் லாசரு வியாதி படுக்கையில இருந்தான். यूहन्ना 11 के दिन में एक दिन लाजर मरने पर था. அவன் வியாதி படுக்கையில் இருந்தபோது और जब वो बीमारी के बिस्तर में அவனுடைய था, சகோதரி மார்த்தா அவன் சில யூதர்களை அனுப்பி இயேசுவை வர வைக்கும்படியாய் சொன்னாள். और बहन मार्था ने कुछ यहूदी लोगों को भेजकर यीशु को बुलाने कहा. அல்லேலூயா, ஆமென். இயேசு அல்லேலூயா அவன் வந்து சொன்னாங்க அவன் வியாதியாய் கிடக்கிறான்னு சொல்லி. और यीशु से लोगों ने आकर कहा कि लाजर बीमार है. ஆனால் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால், लेकिन 11 का 6 में अगर आप पढ़ेंगे, 11ஆம் அதிகாரம் அவன் யோவான்ல 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கேள்விப்பட்ட பிறகு, और यूहन्ना 11 के 6 में यीशु के सुनने के बाद, ஆமென், லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிறகு எத்தனை நாள் இருந்துட்டாரு? 2 நாள் அவர் அங்கே இருந்துட்டாரு. और लाजर बीमार है सुनने के बाद भी यीशु 2 दिन वहां रुक गए. இந்த இயேசு அங்க உடனே வரல, 2 நாள் தாமசிச்சிட்டாரு. ये यीशु तुरंत वहां गए नहीं, लेकिन 2 दिन का उन्होंने देरी किया. தேவ பிள்ளையே ஏன் தாமசிச்சான்னு சொல்லி மனுஷர்கள் யாருக்கும் தெரியாது. और प्रिय परमेश्वर के बच्चों, क्यों देरी किया करके मनुष्य समझ नहीं पाए. ஆனாலும் அவர் தாமதமாக புறப்பட்டு லாசருவை சந்திக்க வராரு. फिर भी विलंब करके वो लाजर से मिलने को आते நீங்க हैं. அதே அதிகாரம் 39வது வசனத்துல வாசித்தால், यदि उसी 11 के 39 वचन को पढ़ेंगे, அல்லேலூயா, ஆமென், அவனுடைய வீட்டுல வந்து லாசருவை பார்க்க வேண்டிய அந்த இயேசு இப்ப வீட்டுல அல்ல, கல்லறையில வந்துதான் அந்த கல்லறையை பார்க்கிறார். अब वो यीशु जो घर पाकर लाजर को देखना था, लेकिन अब वो कब्र को देखते हुए ஆமென். आए. யோவான் 11:39 இயேசு அவனுடைய கல்லறைக்கு முன்னால நின்று கொண்டு சொல்கிறார், இந்த கல்லை நீங்கள் என்ன செய்யுங்கள், எடுத்து போடுங்கள் और என்கிறார். 11 के 39 में यीशु कब्र के सामने खड़े कहते कि इस पत्थर को तुम लोग हटा दो. அவனுடைய சகோதரி ஆமென் மார்த்தாள் சொன்னா, उसकी बहन मार्ता ने कहा, இயேசுவே இப்ப நாருமே, और यीशु अब तो अंदर गंदा இப்ப बदबू मारेगा. நாருமே, எத்தனை நாள் ஆகிவிட்டது? 4 நாள் ஆயிருச்சே और என்றார். अब पहले से 4 दिन बीत गए. 4 நாள் ஆயிருச்சே, நாருமே, அவன் யாரும் பக்கத்துல நிக்க முடியாதே என்றார். और 4 दिन बीत गए, अभी सामने कोई खड़ा नहीं रह सकता, ऐसा उसने कहा. ஆனால் இயேசுவுக்கு அதுதான் நேரமா இருந்தது அற்புதம் செய்யும்படியாயிரம். लेकिन यीशु को वही समय था कोई एक अद्भुत को करे. ஊர்க்காரர்களும் யூதர்களும் நினைச்சிருக்கலாம் இயேசு ரொம்ப லேட் ஆயிட்டாருன்னு சொல்லி. यदि गांव वाले और यहूदी लोगों ने सोचा कि यीशु को आने को बहुत देर हो गया. இயேசு என்னைக்கு லேட் கிடையாது, அவருடைய நேரத்தின்படி தான் அவர் வாராரு, அவர் செய்கிறாரு. लेकिन यीशु कभी लेट नहीं होते, लेकिन उसके समय के अनुसार ही वो आते हैं. செத்து 4 நாள் ஆனது என்று சொன்னால் மனுஷனுடைய பார்வையில ஆமே அது டூ லேட், ரொம்ப லேட்னு சொல்லலாம். और यदि मरने के बाद 4 दिन बाद आए तो मनुष्य के दृष्टि में बहुत देर हो गया. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. ஏன் இயேசு 4வது நாள் வராரு? और क्यों यीशु चौथे दिन को आते हैं? எதுக்காக 4வது நாள் வராரு? और क्यों चौथे दिन आते हैं? இந்த யூதர்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. इन यहूदी लोगों के बीच में एक भरोसा था. ஒரு ஆள் யாராவது செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா यदि कोई मनुष्य मर जाता है, அவனை புதைச்சாச்சுன்னு வச்சுக்காங்க. यदि उसे दफना देते हैं, செத்தவனை புதைச்சாச்சுன்னா 3 நாள் அவனுடைய ஆவி அந்த பக்கமே சுத்திக்கிட்டு தெரியும் அப்படிங்கிற, கல்லறைக்கு பக்கத்திலே சுத்துங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தார். उनमें ऐसा विश्वास था कि कोई मर जाता है तो उस कब्र के पास 3 दिन उसका आत्मा भटकता அந்த है. நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார் 4வது நாள். उस भरोसे को तोड़ने के लिए चौथे दिन यीशु आए थे. கல்லறை பக்கம் தான் நின்றுகிட்டு இருக்கும் அந்த ஆவி, 3 நாளா நிற்கும், அதுக்கப்புறம் போயிடும். और कब्र के पास 3 दिन वो आत्मा रहकर चला जाता है, ऐसा विश्वास था. இது அவருடைய மூட நம்பிக்கையாய் காணப்பட்டது. और ये एक अंधविश्वास उन लोगों का था. அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்ததுனால, और क्योंकि उनमें ऐसा एक विश्वास था, அந்த ஆளுடைய இயேசு கிறிஸ்து 4வது நாள்ல வந்ததுக்கு காரணம், चौथा दिन यीशु मसीह आने का कारण, அதுக்கு முன்னால இயேசு 2வது நாள் 3வது நாள்ல ஒரு அற்புதம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா, यदि दूसरा या तीसरा दिन में यीशु ने एक अद्भुत कर लिया होता, ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? लोग सब क्या कहते थे? ஆமே, லாசர் ஆவி அங்கனக்குள்ளதான் சுத்திட்டு இருந்திருக்கு, அல்ல லாசருவே வான்னு உடனே அவன் எந்திரிச்சிட்டான்றாங்க. और लाजर का आत्मा उधर ही भटक रहा था, तो जब आ कहा तो वो आ गया. கல்லறைக்கு பக்கத்துல தான் அங்கே கிடந்திருக்கான். லாசர் ஆவியா இல்லை கிடந்திருக்கு, லாசருவே வான்னு உடனே அவன் உடனே எந்திரிச்சிட்டான். और क्योंकि लाजर का आत्मा आसपास भटक रहा था, जब लाजर आ कहा तो वो आ गया. சரி, இதெல்லாம் உடைச்சு ஒரு அற்புதம் செய்யறது தான் அவ்வளவு லேட்டா வந்து அற்புதம் பண்ணிட்டான். तो ये सब विश्वास को तोड़ने के लिए उतना लेट होकर वो आए எத்தனை பேர் थे. அவருடைய நேரத்தின் எல்லாவற்றையும் செய்ய
தேவனாய் केतुल இருக்கிறார். कहते कि उसके समय अनुसार वो सब कुछ करता है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। நம்முடைய நேரத்தின்படி அவர் எதையுமே செய்ய மாட்டார். हमारे समय अनुसार वो कुछ भी नहीं करते हैं, நமக்கு உடனே வேணும். क्योंकि हम तो चाहते तुरंत हो நமக்கு जाए, உடனே நடக்கணும். हम सोचते कि तुरंत हो जाए நமக்கு உடனே எல்லாம் வேணும். या तुरंत सब मिल जाना ஆனால் चाहिए, நம்முடைய நேரத்தின்படி அவர் தர மாட்டார். लेकिन हमारे समय अनुसार वो नहीं देते हैं। அவருக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். Praise the Lord. उसके खुद का एक समय उसने रखा है। Hallelujah. हालेलुया। இவன் செத்ததுனால அவனா செத்து ஏசப்பா ஒரு அற்புதம் பண்ணினார்ல. और वो खुद से मरकर यीशु ने एक अद्भुत को किया। ஆனா சிலர் சாகலன்னா சாக வச்சும் அற்புதம் பண்றாருப்பா. और लेकिन कुछ लोग मरे नहीं तो भी परमेश्वर अद्भुत करता है, இது சாக வச்சும் அற்புதம் பண்ணியிருக்கிறாங்க. और मरने के बाद भी अद्भुत करते हैं। ஆமென். எவீரு தன்னுடைய மகளுக்காக இயேசுவினிடத்துல வந்தார். और जो जायरस था अपनी लड़की के लिए आया था। மார்க் 5ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா ஆமென் லேகியோனை விடுதலை கொடுத்து ஆமென் அவனை விடுவிச்சிட்டு சுகமாக்கிட்டு ஆமென் அதுக்கப்புறம் எவீர் இயேசுவை கூப்பிடுதார். और मरकुस 5वां अध्याय में वो जायरस जो था वो यीशु को बुलाता है, மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஜைரஸ் அல்லேலூயா எவீர் வீட்டுக்கு கூப்பிடுதார். और वो घर में बुलाता है यीशु को இயேசுவே அல்லேலூயா மகா சோமலாம் இருக்கிறா நீர் வந்து சோமாக்கணுங்கிறார். कि मेरी बेटी घर में बीमार है, आकर तू उसे चंगाई दे। இயேசு என்ன செய்றாரு? और यीशु ने क्या किया? அவனோடு கூட யார் வீட்டுக்கு போறாரு? ஆமென் எவீர் வீட்டுக்கு போறாரு. और उसके साथ परमेश्वर ने उस यवीर के घर में गए, இவரை சீக்கிரமாய் கொண்டு போய் அங்க செய்யணும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு தான் கூட்டிட்டு போனார். और यीशु को जल्दी घर लेकर एक अद्भुत करना है वो बुलाया था। ஆனா வழியில யார் தொட்டுட்டா? लेकिन मार्ग में किसने छू யார் लिया? தொட்டுட்டா? 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டார். और 12 वर्ष जो बीमार एक स्त्री ने यीशु का वस्त्र को छुआ, இவர் பேசாம போக வேண்டியதானே? और इन्हें तो सीधा जाना था, பேசாம போய்கிட்டே இருக்காங்க. என்ன யார் தொட்டானே? और कोई भी उन्हें हाथ लगाए तो भी उन्हें जाना था, ஆனா இவர் நடு ரோட்லயே நின்னுக்கிட்டாரு. लेकिन वो उसके रास्ते में उसने उसे हाथ ஒரு लगाया, அடி ஒரு எட்டு வைக்க மாட்டேன்டாரு. और वहां से वो यीशु हिलने भी नहीं लगे। என்னை தொட்டது யாரு? என் வஸ்திரத்தை தொட்டது யாரு? என்ன தொட்டது யாரு? தொட்டது யாரு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு. और मेरा वस्त्र को किसने हाथ लगाया ऐसा वो पूछते रहे, இதுலயே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. और इसमें आधे घंटे से ज्यादा हो गया। அல்ல தொட்டது யாரு? தொட்டது அவனுக்கு என்ன இருந்தது? எவி இருக்கு. और तब जायरस को कैसा लगा ஐயா रहेगा? யாரு தொட்டா என்ன சீக்கிரம் வாரும். ஆல்ரெடி அங்க இழுத்துக்கிட்டு கிடக்கு. அவன் இங்க யாரு தொட்டா? யாரு தொட்டா? ஆல்ரெடியா இது தொட்டதுதான் முக்கியமோ வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்திருப்பாரு. और शायद वो बुलाकर देखा रहेगा कि वहां पर मेरी लड़की मर रही है और यहाँ पर तुम सोचते हो कि हाथ कौन लगाया। ஏசப்பா சொல்லியிருப்பாரு எவீரு நீ சும்மா இரு. ஆல்ரெடி நான் யாரு தொட்டேன்னு விட்டு கண்டுபிடிச்சு தான் விடுவாங்கிறாரு. लेकिन यीशु ने शायद कहा होगा कि मैं ढूंढ कर ही जाऊंगा कि कौन मेरा हाथ இதுல मुझे हाथ நேரம் लगाया। செலவழிச்சிட்டு வீட்டுக்கு எவீரு வீட்டுக்கு வரும்போது அங்க ஆல்ரெடி ஆளு வந்து சொல்லுதாங்க. और ये सब होने के बाद जब घर में हो गए थे तब लोग कहने लगे, 34 36 வசனமா அல்லேலூயா 35வது வசனத்துல 5ஆம் அதிகாரம் ஆமென் மார்க் 5:35 உம்முடைய மகள் என்ன ஆயிட்டா? மரித்து போயிட்டார். और मरकुस 5 के 35 में लोगों ने कहा तेरा बेटी मर गई। இதுக்கு மேல அல்லேலூயா நீர் அந்த போதகரை இயேசுவை நீர் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவரை வந்த வழியா போக और விட்டுருங்க. इसके बाद तू यीशु को सता मत, जैसे वो आए उन्हें जाने दे। அவர் போட்டோம் அவன் டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. और उन्हें कहा कि उसे छोड़ दे, अभी डिस्टर्ब मत कर, நடக்க வேண்டிய வேலையை இனி பாரு. और जो आगे करना है उन क्रियाओं को तू देख। அல்ல ஒருவேளை கேட்டிருப்பான் எப்ப செத்தான்னு சொல்லி. और शायद पूछा को कब मर गया। அங்க வீட்டுல உள்ளவங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருந்தா என்ன வந்திருக்கும்? यदि घर वालों ने कहा होता कि 5 मिनट पहले मरी तो क्या होता। இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னால செத்து போயிட்டான்னு சொல்லி இருந்தா என்ன வந்திருக்கும்? यदि घर वालों ने कहा था कि 5 मिनट पहले वो मर गई இவனுக்கு முதல்ல அவ மேல வந்திருக்கும் கோவம். तो पहले उस स्त्री के ऊपर उसको गुस्सा आया 12 होगा। வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ மேல வந்து கோவம். जो 12 वर्ष से बीमार उस स्त्री के ऊपर उसको क्रोध आया होगा। இரண்டாவது யார் மேல வந்திருக்கும்? और दूसरा क्रोध किसके ऊपर? இவர் மேல வந்திருக்கும். यीशु के ऊपर उसे गुस्सा होता था இவர் போட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நின்னனால செத்து போயிருச்சு. कि यीशु ने स्त्री को महत्व दिया और वस्त्र को, इसलिए वो मेरी लड़की मर गई। ஆனால் அங்கதான் இயேசு ஒரு அற்புदम பண்ணார். लेकिन वहां पर यीशु ने एक चमत्कार को किया। ஆமே லாசரு செத்தவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணா அங்க இழுத்து கடந்து சாக வச்சிட்டு அற்புதம் பண்ணிட்டாருல. और लाजर जो मर गया उसे एक अद्भुत किया, यहाँ पर मरने के बाद पे भी अद्भुत को எத்தனை किया। பேர் சொல்றீங்க செத்ததையும் அற்புதம் பண்றாரு, இழுத்துட்டு கடந்த சாக வச்சும் அற்புதம் பண்றாரு. और जो मर गया उसके जन्म में भी अद्भुत करते हैं, और जो मरने पर है वो मरने के बाद भी अद्भुत करते நம்ம हैं। இயேசு ரொம்ப அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில என்ன செய்றாரு? அல்லேலூயா ரொம்ப அல்லேலூயா ஆமே விசேஷமா அவர் வேலை செய்றாரு. और हमारा यीशु हमारे जीवन में बहुत विशेष तरीके से काम करते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆமே என்ன நடக்கு என்ன பண்றான்
இப்பவும் விசுவாசிக்கிறானா, இப்பவும் விசுவாசிக்கிறாளா அப்படின்னு சோதிச்சு நம்மளை அறிய விரும்புகிறார். और क्या अभी भी विश्वास करता है कि नहीं, ऐसा वो जांच कर ऐसा अद्भुत करते हैं. ஆமென். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா நாம வாசித்தால், व्यवस्थावरण 8 को अगर आप पढ़ेंगे, இந்த வனாந்தரத்துல உன்னை நான் சிறுமைப்படுத்தி நடத்தி வந்தேங்கிறார். इस मरुभूमि में मैंने तुझे ऐसा तकलीफों से चलाया உன்னை நான் பட்டினினால வதச்சு அல்லேலூயா நடத்திட்டு வந்தேங்கிறார். और भूखा तुझे रखा था. ஆமென். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இவ்வளோ நாளா வனாந்தரத்துல இப்படியெல்லாம் நடத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்றாரு? और 8 के 2 में 40 वर्ष ऐसे क्यों मैंने मरुभूमि में चलाया? அல்லேலூயா உன்னை சிறுமைப்படுத்தி உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி என்ன செய்யும்படியாய் அறியும்படிக்குங்கிறார். ताकि मैं परख कर देखूं और तेरे मन में क्या है. இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அறியும்படிக்கு தான் சில காரியங்களை அவர் செய்றார். तेरे मन में क्या है करके समझने में ऐसा सब किया. அல்லேலூயா. हालेलुया. இருதயத்துல பெருமை இருக்குதா? क्या मन में घमंड है? இருதயத்துல விசுவாசம் இருக்குதா? या मन में विश्वास है? இருதயத்துல முறுமுறுப்பு இருக்குதா? या मन में कुड़कुड़ाना அவர் है? இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி அறிய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். और मन में क्या है कर देखने वाला परमेश्वर Praise है. the Lord. हालेलुया. ஆனால் உத்தம இருதயத்தோடு இருந்தால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். लेकिन यदि उत्तम मन के साथ रहे तो परमेश्वर अपना महिमा प्रकट करेगा. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் दूसरा इतिहास में 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा इतिहास 16 के 9 में 2 நாளாகமம் 16:9 வாசிக்கிறோம். दूसरा इतिहास 16 का 9. ஆமென். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன செய்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. परमेश्वर के आंखें संसार भर भटकता. அல்லேலூயா. அவரை பற்றும் எப்படிப்பட்ட இருதயம்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை என்ன செய்யும்படியாய் விளங்க பண்ணும்படியாய் அவருடைய கண்கள் அல்லேலூயா உலாவி கொண்டிருக்கிறது. और जो लोग उसके लिए ऐसे लगे रहते हैं उनको ऐसा परमेश्वर देखता இந்த है. ஆராதனைக்குள்ள ஆமென் கர்த்தருடைய கண்கள் உலாவி इस கொண்டிருக்கிறது. आराधना में परमेश्वर की आंखें भटकती है. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். हमारे मन को देखता है कि किस प्रकार से है. அவருடைய பார்வையில நம்முடைய இருதயம் உத்தமமாய் இருக்கும் என்றால், உண்மையா இருக்கும் यदि என்றால், उसके दृष्टि में हमारा मन बहुत अच्छा हो तो அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை என்ன செய்ய விரும்புகிறார்? விளங்க பண்ண और விரும்புகிறார். ऐसे परमेश्वर के प्रयोग है जिनमें अपने सामर्थ को प्रभु प्रकट करना வல்லமை चाहते விளங்க हैं. பண்ணும்போது அவர் என்ன செய்றாரு? ஒரு அற்புதத்தை செய்கிறார். और जब सामर्थ को प्रकट करते तो एक अद्भुत को वो करते हैं. Praise the Lord. प्रभु की स्तुति हो. வல்லமை என்பதுதான் மகிமை. और जो वही अभिषेक करके है. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த மகிமா அல்லேலூயா மகிமையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். और महिमा के बारे में जब हम पढ़ते हैं, ஆமென். அந்த யோவான் 2:11 நாம வாசித்தால், यूहन्ना 2:11 वचन, இயேசு கிறிஸ்து அந்த முதலாவது அற்புதத்தை செய்து जब यीशु मसीह ने उस पहला चमत्कार को किया தம்முடைய மகிமையை என்ன செய்தார் என்று பார்க்கிறோம்? வெளிப்படுத்தினார். और अपने महिमा को उसने प्रकट किया. தம்முடைய சமூகத்தை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை அந்த அற்புதத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார். और अपना समर्थ और महिमा को उसके द्वारा उसने प्रकट किया. இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, आज जो उत्तम मन के साथ जो आराधना நல்ல करते சொல்ல, हैं உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கிற और பிள்ளைகளுக்கு कहो जो सच्चे मन से उसकी आराधना करते हैं, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். परमेश्वर अपनी सामर्थ को प्रकट करते हैं. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் கர்த்தர் நமக்கு கேடகமும் சூரியனுமா இருக்கிறார். और वही परमेश्वर हमारे डाल है. அவர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். और वही हमारे वो डाल है. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். और जो खरा मार्ग चलता है उसके लिए कोई भली बात को नहीं रखता. சங்கீதம் 84:11 வாசிக்கிறார். அதான் वजह से ஆலய 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல வாசிக்கிறார். और 84 का 4 में हम ऐसा पढ़ते हैं. அல்லேலூயா. அதை மலையாளத்துல வாசித்தால், ஆமென், நன்மை ஒன்றும் முடக்குக இல்ல நேராய் நடக்கிறவருக்கு. और जो लोग खरी चाल चलते हैं उनके लिए कोई भी भली बात वो नहीं रख छोड़ता. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அல்லேலூயா நன்மையை வழங்காதிரார். और जो लोग सही मार्ग में चलते हैं परमेश्वर उनसे कोई अच्छी बातों को नहीं Praise the रखता. Lord. हालेलुया. இன்றைக்கு அவர் பார்க்கிறார் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு சோதிச்சு பார்க்கிறார். और आज भी वो देखता है कि हमारे मन में क्या है. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி और कहो कि प्रभु मैं तेरे भरोसे जीता நான் हूं. விசுவாசத்துல குறைவில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில உமக்கு சாட்சியாய் நான் வாழுகிற பிள்ளைன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியாது? और कितने लोग कहते हैं कि विश्वास में बिना कम रहते हुए मैं तेरी आराधना கொஞ்சம் करूंगा. கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே, நான் உமக்கென்று உண்மையாய் அல்லேலூயா விசுவாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ற பிள்ளைப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ரபா, என்னை நீர் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. और थोड़ा हाथ लगाओ कि विश्वास में और बलवंत होकर तेरी आराधना करूंगा. அல்லேலூயா. हालेलुया. ஆப்பிரிக்காவில் மரித்து போன சின்ன பிள்ளைய ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். और अफ्रीका में एक मरे हुए छोटी बच्ची को परमेश्वर ने जी उठाया. அல்லேலூயா. அவன் ஒரு மனுஷன், செத்த மனுஷனை
உயிரோடு நைஜீரியாவில் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். और नाइजीरिया में एक मरा हुआ व्यक्ति को परमेश्वर ने जी उठाया இப்படி अनेक மரித்தவர்கள் உயிரோடு और எழுந்திருக்கிறார்கள். ऐसे मरे हुए लोग जीवित हुए காரணம் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் क्योंकि இருக்கிறார். हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வந்தது கூட அல்லது நம்ம நேரத்தின்படி வரல, அவருடைய நேரத்தின்படி தான் இயேசு பூமியில और வந்தார். यीशु मसीह इस पृथ्वी में भी हमारे समय से नहीं लेकिन उसके समय अनुसार आए. நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தால், यशायाह 7वां अध्याय का 14 वचन पढ़े ஏசாயாவின் புஸ்தகம் 7:14 வாசிக்கும் போது, तो यशायाह 7वां अध्याय 14 वचन ஒரு में, ஸ்திரீ அல்லது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி और जो एक कुंवारी गर्भवती ஒரு होगी குமாரனை பெறுவாள். और एक बच्चे को जन्म देगी அவருக்கு என்ன பெயரிடணும்? இம்மானுவேல் என்று பெயரிட और வேண்டும். उसका नाम इमानुएल होगा. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி காலியா அமே குமாரனை பெறுவாள். एक कुंवारी गर्भवती होकर एक बच्चे को जन्म देगी. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ உரைக்கப்பட்டது என்றால், ये भविष्यवाणी कब पूरा हुआ? இயேசு கிறிஸ்து அல்லது பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால இந்த தீர்க்க தரிசனம் அல்லேலூயா ஆமென் அல்லி உரைத்தார். यीशु मसीह के जन्म लेने से 700 वर्ष पहले ये भविष्यवाणी हुआ. அப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகு இயேசு பிறந்தாரு? इसका मतलब कब यीशु मसीह का जन्म हुआ? இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிறகு எத்தனை வருஷத்துக்கு பிறகு இயேசு பிறந்தாரு? 700 வருஷத்துக்கு பிறகு பிறந்தார். इस भविष्यवाणी के 700 वर्ष बाद यीशु का जन्म हुआ. ஏன் 700 வருஷத்துக்கு பிறகு பிறந்தாருன்னா, और क्यों 700 वर्ष के बाद वो जन्म लिए? அதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதுகிறார். प्रेरित पौलुस गलातियों कलीसिया को वो बात को लिखते हैं. 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு. गलातियों 4 के 4 में, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல गलातियों 4 अध्याय का 4 वचन, காலம் நிறைவேறின போதுங்கிறார். जब वो समय पूरा हुआ, அல்லேலூயா, when the right time came, காலம் நிறைவேறின போது, जब वो सही समय आया. இயேசு யார்? 5வது வசனம். அல்லேலூயா, 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். और 14 अध्याय का 5वां वचन, 4:5 காலம் நிறைவேறின போது இயேசு ஸ்திரீனிடத்துல பிறந்தவர். और जब वो समय पूरा हुआ तब वो यीशु स्त्री से जन्म அப்ப लिए. எப்ப வந்தாரு? इसका मतलब कब आए? காலம் அல்லேலூயா நிறைவேறின போது அவன் கரெக்ட் டயத்துல அவருடைய நேரத்தின்படி தான் இந்த பூமியில கடந்து வந்தார். जब वो रखा हुआ समय पूरा हुआ तब वो इस पृथ्वी में आए. Praise the Lord. प्रभु की स्तुति हो. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசித்தால், मत्ती पहला देगा 23 वचन को भी अगर आप पढ़कर மத்தேயு देखें, 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல मत्ती पहला अध्याय का 23 वचन, நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன வாசித்தோமோ அதைத்தான் நாம மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். और यशायाह 7:14 में जो पढ़ा उसे ही हम मत्ती 1 के 23 में ஒரு पढ़ते हैं. கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன பெயரிடுங்கள்? இம்மானுவேல் என்று एक பெயரிடுங்கள். कुंवारी गर्भवती होकर बच्चे को जन्म देगी, उसका नाम इमानुएल होगा. அங்க தீர்க்கதரிசி சொன்னார், இங்க தூதன் சொல்றார், அந்த வாலி அந்த 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 தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. और वहां पर तो एक नबी ने कहा और यहाँ पर दूत कहता है, लेकिन वो भविष्यवाणी पूरा எப்போ हुआ. நிறைவேறியது? कब वो पूरा हुआ? தேவனுடைய நேரத்தின்படி அவர் நிறைவேற்றினார். परमेश्वर के समय अनुसार उसने पूरा किया எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்கிற தேவனாய் இருக்கிறார். और सबको अपने अपने समय में वो पूरा करता है. இதுவரைக்கும் 700 வருஷமா இயேசு வந்துருவார், மேசியா வந்துருவார்னு ஆமென் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார். और अब तक 700 वर्ष लोग रुके थे कि मेसिया आएंगे, ஆனால் இயேசு வரல. உலகத்திலே அல்லேலூயா ஆமென் சில ராஜாக்கள் தான் வந்தார்கள். लेकिन यीशु तो नहीं, लेकिन संसार में कुछ राजाओं आके गए. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்த பிறகு என்னமெல்லாம் நடந்தது? और यशायाह ने उस भविष्यवाणी करने के बाद क्या कुछ हुआ? ஆமென். அலெக்சாண்டர் என்கிற பெரிய ராஜா இந்த உலகத்துல வந்தான். अलेक्जेंडर करके एक बड़ा राजा इस संसार में आया. அவன் அல்லேலூயா ராஜாவா இருந்தது ஒரு 10 வருஷம் இருந்தார். वो 10 वर्ष तक राजा के रूप में था. 10 வருஷத்திலே அல்லேலூயா அவன் மரித்து போனான். 10 वर्ष के बाद उसका मृत्यु हो गया. உலகத்துல பெரும்பாலான பகுதியில பிடிச்சிட்டு செத்து போயிட்டான். और बहुत सारे जगहों को कब्जा करके वो मर गया. அவனுக்கு பிறகு அவனுடைய ராஜ்யம் 4 பிரிவுகளாய் பிரிந்தது. लेकिन उसके बाद राज्य 4 भाग में हुआ. ஒரு பிரிவு எகிப்துக்கு கீழே இருந்தது, और एक भाग मिस्र के अधीन में था, இன்னொரு பிரிவு சீரியாவுக்கு கீழே இருந்தது, और दूसरा सीरिया के अंदर, இன்னொரு பிரிவு அல்லேலூயா ஆமென் கிரீஸ் இல்லனா கிரேக்குக்கு என்கிற நாட்டுக்கு கீழே இருந்தது, और तीसरा उस ग्रीस यूनानी के अंदर हुआ, நாலாவது பிரிவு துருக்கி என்கிற நாட்டுக்கு அல்லேலூயா கீழே இருந்தது, और चौथा उस टर्की के अंदर हो गया. இப்படி 4 பிரிவுகளாய் 300 வருஷங்களுக்கு மேல
அல்லலியா ஆமே இருந்தது. ऐसे 4 भागों में 300 वर्ष के ऊपर वो रहा। அலெக்சாண்டர் 10 வருஷத்துல செத்தாலும் அவனுடைய ராஜ்யம் 300 வருஷத்துக்கு மேல நிலைச்சு நின்னுச்சு. और वो अलेक्जेंडर तो 10 वर्ष में मर गया, लेकिन 300 वर्ष उसका राज्य रहा। அதத்தான் அலெக்சாண்ட்ரியன் பீரியட் என்று அழைக்கிறார்கள். और वही लोग अलेक्जेंडर पीरियड करके कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அலெக்சாண்டருடைய அந்த ஆட்சி காலம் என்று இத்தனை வருஷங்களையும் சொல்றாங்க. और वो अलेक्जेंडर का राज्य का समय इतना ऐसा कहते हैं। அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ரோம ராஜ்யம் எழும்பினது. वो सब होने के बाद रोम का सरकार இந்த आया ரோம்ல பல ராஜாக்கள் எழும்பினார்கள். और रोम में कुछ राजा खड़े हुए। அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்பும் போதுதான் கடைசியா ஒரு ராஜா எழும்பினார். और जब ऐसे राजा खड़े हुए तभी एक राजा खड़ा हुआ। நாம லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தால் लूका दूसरे अध्याय का पहला वचन में தமிழ்ல அகுஸ்தராயன் என்று பார்க்கிறோம். और अगस्टस करके एक राजा को அந்த पढ़ते हैं। ரோம ராஜாவினுடைய பேரு அகுஸ்தராயன் அல்லது ஆங்கிலத்துல அகஸ்டஸ் என்கிற அந்த ராஜா வந்தான். और अगस्टस राजा आया ऐसा அந்த पढ़ते हैं। அகஸ்டஸ் என்கிற ராஜாவினுடைய அந்த நாட்கள்ல தான் இந்த பூமியில யார் பிறந்தது? இயேசு கடந்து வந்தார். और अगस्टस राजा के समय में यीशु इस पृथ्वी पर आए। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய நேரத்தின்படி காலம் நிறைவேறின போது 700 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் தம்முடைய தீர்க்கதரிசனையை நிறைவேற்றி அவர் பூமியில उसके வெளிப்பட்டார். समय अनुसार जब वो समय पूरा तभी वो इस पृथ्वी पर आए। எத்தனை பேர் அவர் பிறக்கிறதுக்கே இப்படி அல்லேலூயா அவருடைய நேரத்தின்படி செய்தார்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாலேயும் அவருடைய நேரத்தின்படி தான் எல்லாம் செய்யறாரு. और यदि उसका जन्म लेने में इतना समय के अनुसार वो करता है तो हमारे जीवन में भी सब करने के लिए वो समय के अनुसार இன்னைக்கு சொல்லுங்க, करता है। ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் உம்முடைய நேரத்தின்படி தான் செய்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். और आज कहो कि सब तो अपने समय अनुसार करता है, मैं समझता हूँ। அவர் செத்தது கூட நம்ம நேரத்தின்படி அல்ல, மனுஷனுடைய நேரத்தின்படி அல்ல. और वो मरे भी हमारे समय से अनुसार नहीं। அவர் சிலுவையில் அறையப்பட்டது யாருடைய நேரத்தின்படி? அவருடைய நேரத்தின்படி தான் அறையப்பட்டார். वो क्रूसित हुए वो भी उसके समय के अनुसार। நீங்க யோவான் 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்தால், यदि अब यूहन्ना 7वां अध्याय का पहला दूसरा वचन யோவான் पढ़े। அல்லது 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது यूहन्ना 7 के पहला और दूसरा वचन। இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இருந்துகிட்டார். और यीशु मसीह गलीला में रह गए। அல்லது இஸ்ரவேல் தேசத்துல அங்கே அல்லேலூயா என்ன பண்டிகை வந்திருந்தது? கூடார பண்டிகை வந்திருந்தது. और इजरायली में वो तंबू का एक त्योहार था। இந்த கூடார பண்டிகையில ஆண்கள் எல்லாரும் எருசலேமுக்கு போயிரணும். उस त्योहार में जो भी मनुष्य जो थे वो सबको जाना था। ஆனால் அந்த கூடார பண்டிகையில இயேசு கிறிஸ்து எங்க போகல? அல்லேலூயா அங்க போகல, எருசலேமுக்கு. सब पुरुष को जब जाना था तो यीशु वहां पर नहीं गए। அவர் எங்கே சுற்றி திரிந்தார்? वो कहां पर भटकने लगे? அவர் கலிலேயா ஏரியாவிலே சுற்றி திரிந்தார். वो गलीलिया क्षेत्र में घूमने लगे। இவர் எங்க போயிருந்திருக்கணும்? उन्हें कहाँ जाना था? அவர் எருசலேமுக்கு போயிருந்திருக்கணும். यरूशलेम में उन्हें जाना था, ஆனால் கலிலேயாவிலேயே அவர் சுற்றி திரிந்தார். लेकिन गलीलिया में वो रहने लगे। கலிலேயா எங்க இருக்கிறது? और गलीलिया कहां पर था? இயேசுனுடைய நாட்களில் இஸ்ரவேல் தேசம் 3 பிரிவுகளா இருந்தது. और यीशु के दिनों में इजराइल 3 भाग में था। தென்கடைசியில் உள்ள பகுதி யூதேயா என்று அழைக்கப்பட்டது. और जो उत्तर का यहूदी जैसा था। அதனுடைய மத்திய பகுதி சமாரியா என்று அழைக்கப்பட்டது. और बीच का समारिया जैसा। அதனுடைய வடகடைசி பகுதி தான் என்ன பகுதி என்று அழைக்கப்பட்டது? கலிலியா தேசம், கலிலியாவினுடைய அமைப்பகுதி என்று और அழைக்கப்பட்டது. पूर्व जो गलीलिया करके कहा जाता था। ஆமா, இயேசு கிறிஸ்து தெற்கே எருசலேம் அந்த கடைசியில இருக்கு, தெற்க போக வேண்டிய அவர் எங்க தான் சுத்துறாரு? ஆமே, வடக்க கலிலியாவிலே ஊழியத்தை சுத்திட்டு இருக்கிறார். और जो पश्चिमी और जो जेरूशलेम था वहां छोड़कर वो गलीलिया में भटक रहे அதற்கு थे। என்ன காரணம்? उसका कारण क्या था? அதனுடைய 6வது வசனத்துல வாசிச்சோம். छठा वचन पढ़ेंगे तो ஆலியானுடைய ஆமென் என்ன செய்யல? என் வேளை இன்னும் என்ன செய்யல? வரல. वो कहता है कि मेरा समय अब तक आया नहीं है। என்னத்துக்கு வேலை வரல? और क्यों समय नहीं आया? அவர் சாகிறதுக்கு வேலை வரல. उसका मरने का समय नहीं आया था। காரணம் அங்க போனால் யூதர்கள் என்ன செய்வார்கள்? அவரை கொலை செய்வார்கள். क्योंकि यदि वहां पर जाते तो यहूदी लोग पकड़ के उसे मारते थे। இயேசுவை கொலை செய்வார்கள். ஆகையினால அந்த நேரம் வரல, அதனால அவர் அங்க போகல. और यीशु को मार डालते थे, इसलिए समय नहीं आया करके वहां पर गए नहीं। நீங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசித்தால், यदि यूहन्ना 8 के 20 को भी पढ़ेंगे तो யோவான் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே யூதர்கள் அவரை கொல்லும்படியாய் முயற்சித்தார்கள். और ऐसा एक समय जब यहूदी लोगों ने सोचा उसे मार दे அவரை கல்லெறியும்படியாய் முயற்சித்தார்கள். और पथराव करने के लिए उन्होंने सोचा, எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள். किसी प्रकार से उसे मारने का उन्होंने योजना बनाया। ஆனால் மனுஷனுடைய திட்டங்கள் என்ன செய்யல? நிறைவேறல. लेकिन मनुष्य की योजना पूरा नहीं हुआ। 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? 8 के 20 में क्या पढ़ते हैं? அல்லேலூயா. அவருடைய வேளை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவரை என்ன செய்யல? பிடிக்கவில்லை. और क्योंकि उसका समय आया नहीं तो कोई उसे पकड़ा नहीं। அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கும் அவருடைய வேளையின்படி பிறந்தாரு. तो यीशु मसीह जन्म भी अपने समय अनुसार लिया। அவர் சிலுவையில மரிச்சதும் யாருடைய நேரத்தின்படி?
அவருடைய நேரத்தின்படி தான் அவர் ஹalleluya ஒப்பு கொடுத்தார். तो क्रूस में भी अपनी योजना अनुसार ही समय अनुसार वो मरे எவ்வளவுதான் மனுஷன் முயற்சி பண்ணாலும் और कितना ही मनुष्य प्रयत्न करे तो भी இயேசுவை எவ்வளவுதான் கொலை செய்யணும் கல்லெறியணும் சொல்லி முயற்சி பண்ணாலும் और यीशु को कितना भी पथराव करना सोचे तो भी நீங்க யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா யோனா 7वां और 8वां अध्याय पढ़ेंगे तो ஒரு ரெண்டொரு தடவை அவரை கல்லெறியதுக்கு முயற்சி और பண்ணாங்க. 2 बार लगभग उन्होंने पथराव करने का कोशिश किया ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு பார்க்கிறோம். लेकिन हम क्या पढ़ते हैं அவர் மறைந்து போனார். वो वहां से छिप गए ऐसा पढ़ते हैं கல்லை எடுத்துட்டு பெரிய பெரிய கல் எடுத்துட்டு எரிய பார்த்தாங்க. ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். और बड़े बड़े पत्थर लेके उन्होंने फेंकना कोशिश किया लेकिन यीशु गुप्त हो गए ஏன் அவர் மறைந்து போனார்? और क्यों ऐसा चुप हो गए பயத்தினால மறைஞ்சு போயிட்டாரா? क्या डर से वो गुप्त हो गए இதனால மறைந்து போனார். और क्यों ऐसे छिप गए அவருடைய நேரம் வரவில்லை. क्योंकि उसका समय आया नहीं அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வரவில்லை. और क्रूसित होने के लिए उसका समय आया नहीं था அல்லேலூயா. हालेलुया 18ஆம் அதிகாரத்திலே யோவான்ல வாசிக்கிறோம். யோனா का 18 अध्याय में हम पढ़ते हैं யோவான் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தால் யோனா 18 अध्याय का 4वां वचन ஆமென் அல்லேலூயா. அந்த கெத்செமனே தோட்டத்துல अनेक யூதர்கள் வந்துட்டாங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு. उस गेत्सेमने बगीचे में बहुत से यहूदी लोग आए यीशु को पकड़ने 4வது வசனம் அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து கேட்டாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று அவரிடத்துல கேட்டார். और यीशु ने पूछा आप लोग किसे खोज रहे हो வசனம் அல்லேலூயா ரபா. 4வது வசனத்தில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். योना 18 के 4 में तुम किसे ढूंढ रहे हो ऐसा यीशु ने அப்ப पूछा வந்த திரளான ஜனம் அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து சொன்னா, நாங்கள் யாரை தேடுறோம்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுறோம். எதுக்காக தேடினாங்க? அவரை பிடிக்கணும், அவரை அரெஸ்ட் பண்ணணும், கொலை செய்யணும், அதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. तब लोगों ने कहा कि हम नासरी यीशु को ढूंढ रहे हैं उसे गिरफ्तार करने उसे मारने के அப்ப लिए இயேசு அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? तब यीशु ने उनको देखकर क्या कहा ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. सिर्फ एक ही बात उन्होंने कहा நான் தான்னுட்டாரு. उसने कहा कि मैं ही हूँ இந்த நான் தான்ங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே और मैं ही वो हूँ कहने के बाद என்ன நடந்தது? क्या हुआ என்ன நடந்தது? அரெஸ்ட் பண்ண வந்தவன் அத்தனை பேர் எப்படி கிடக்குறான்? அதுல முன்னால இல்ல, முன்னாலன்னா நல்ல சகுனம். எப்படி விழுந்தார்கள்? பின்னிட்டு போத்துன்னு விழுந்துட்டான். और गिरफ्तार करने आए लोग सब पीछे की ओर गिर அந்த गए ஏலி மட்டமல்லாக்க விழுந்த மாதிரி எல்லாம் மட்டமல்லாக்க விழுந்து और போயிட்டாங்க. जैसे एली पीछे गिर गया वैसा ये लोग सब गिर गए அல்லேலூயா. हालेलुया எல்லாரும் விழுந்து போனார்கள். सब लोग गिर गए थे அவருடைய நேரம் வராம யாரும் அவர் மேல கை வைக்க முடியல. उसका समय आने तक कोई भी उसे हाथ नहीं लगा पाया அவர் நேரம் வராமல் யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியல. और जब तक उसका समय नहीं आया कोई कुछ कर नहीं पाया Praise the Lord. प्रभु की स्तुति हो எத்தனை பேர் அவருடைய நேரத்தின்படி தான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். ये लोग कहते हैं उसके समय अनुसार परमेश्वर ने सौंपा இத நீங்க மார்க் 14ஆம் அதிகாரத்துல வாசித்தால் यदि मरकुस के 14 अध्याय को पढ़ेंगे तो समझ सकते மார்க் हैं 14ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கிறோம். 14 अध्याय का 41 वचन அதுக்கு में முன்னால உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்துட்டு 41வது வசனத்தை வாசித்து பார்த்தால் என்ன வாசிக்கிறோம்? यदि कुछ वचनों पहले पढ़कर देखें கெத்செமனே தோட்டத்துல 3 தடவை ஏசப்பா ஜெபம் பண்ணார்ல. और 3 बार गेत्सेमने यीशु ने प्रार्थना की இதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்ன செய்யும்? நீங்கபடி செய்யணும். यदि इस पात्र को तो हटा पाए तो हटा दे அவர் 3 தடவையும் சீசர்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார்ல. और 3 बार शीशे से कहा कि तुम प्रार्थना करो இவர் கூட எத்தனை பேர் உள்ள வந்திருக்கிறான் தோட்டத்துக்குள்ள? और उस बगीचे में उसके बाद कितने लोग आए கெத்செமனே தோட்டத்துக்குள்ள எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? गेत्सेमने बगीचे में कितने लोग आए 3 பேர் வந்திருக்கிறாங்க. और 3 लोग आए थे பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க. पतरस याकूब और यूहन्ना ये 3 लोग आए थे மற்ற எல்லாரும் வாசலுக்கு வெளியில கிடக்குறாங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு வாசல் வெளியில அங்க நிக்கறாங்க. और बाकी सब लोग बगीचे के बाहर थे இவங்களுக்கு ஆண்டவர் பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு அல்லியா அங்க உள்ள வருவதற்கு. लेकिन तीनों को बड़ा सौभाग्य देखिए वो अंदर आ पाए ஜெபம் சொன்னார் 3 தடவை. और 3 बार प्रार्थना करने को कहा இவர் 3 தடவை ஜெபம் வந்து பார்க்கும்போதெல்லாம் அவன் கொரட்டை போட்டு உறங்கிட்டு கிடக்குறான். और 3 बार जब प्रार्थना करने को करके आए तो देखे थे सो रहे இவர் हैं வந்துட்டு தட்டி எழுப்புறாரு. ஏ பேதுருவே எந்திரி. और आकर वो उठाते कि पतरस तो उठ जा ஏ யோவானே எந்திரி. या यूहन्ना तो उठ ஏ जा முந்திரி கொட்டை எந்திரி அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு பாக்காரு. அல்லேலூயா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கண்ணை தொடங்க ஆரம்பிச்சான். और ऐसे उठाने के बाद वो लोग आंख ऐसा पोंछ के कठिनाई के साथ उठ ஆனா रहे हैं 41வது வசனத்துல வாசிக்கிறாரு. लेकिन 41 वचन में 3வது தடவை அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு சொல்றாரு. जब तीसरी बार प्रार्थना पूरा हुआ அவன் போதும்னு சொல்றாரா இல்லையா? போதும். और कहते हैं कि बहुत हो गया நீங்க என்ன செய்யலாம்? இப்ப நல்லா உறங்கலாம். और अब आप लोग सो सकते நீங்க हैं நல்லா உறங்குங்க. और अब आप लोग सो நல்லா जाओ நித்திரை பண்ணுங்க. या आराम करो மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கிற நேரம் என்ன வந்துருச்சு. और मनुष्य का पुत्र को पापियों के हाथ में सौंप दिया जाना समय आ गया அப்படி நேரம் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகுதான் அவர் தம்மை அந்த பாடுகளை
பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படும்படியாய் அங்கே அவர் ஒப்பு கொடுத்தார். और Praise the वो Lord. कहने के बाद इस सूली पर मारे जाने के लिए अपने आप को उसने समर्पण எத்தனை किया। பேர் அவர் மரிக்கிறதுக்கு கூட அவருடைய நேரத்தின்படி தான் அவர் ஒப்பு கொடுத்தார்னு और कितने लोग कहते हैं कि விசுவாசிக்கிறார். मरने के लिए भी उसके समय अनुसार उसने योजना किया। உலகத்துல எந்த மனுஷனும் எந்த அதிகாரமும் அவர் மேல கை வைக்க முடியாது. और पृथ्वी का कोई भी मनुष्य उसके ऊपर हाथ नहीं लगा पाया। ஆனால் அவர் நம்மை நினைத்து நமக்காக அந்த நேரம் வந்தபோது சிலுவையிலே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். लेकिन हमारे बारे में सोचकर उसने क्रूस में समय आने पर अपने आप को सौंपा। Praise the Lord. प्रभु की स्तुति हो। ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். परमेश्वर को धन्यवाद कहना இன்னைக்கு है। உலக மனுஷன் பேசுவான். आज संसार के लोग कह सकते உலக हैं, மனுஷன் என்ன பேசுவான்? संसार का मनुष्य क्या कह வேற सकता है। யாராவது இருந்தா உடனே என்ன செஞ்சிருப்பா? அப்படியே அழிச்சு கொன்றுவாங்க. और कोई और होता तो ऐसा ही मार देता था। ஆனா உங்க இயேசுக்கு ஏல இல்ல. लेकिन आपके यीशु को नहीं पता உங்க இயேசுக்கு முடியல. और यीशु से हो नहीं पाया, அதனாலதான் அல்லேலூயா அவர் சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. इसलिए क्रूस पर उसने सौंप दिया। அவர் அப்படி ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. लेकिन वैसा उसने नहीं सौंपा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவன் தம்முடைய அல்லேலூயா குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை ஆமென் உலகத்தில் நமக்காய் தந்தருளினார். और परमेश्वर हम सबको उधार दे के कोई नाश न हो, इसलिए अपने आप को सौंपा। காரணம் அவராலே அல்லாமல் வேறொருவராலும் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. क्योंकि बिना उसका किसी को भी उधार नहीं मिल सकता। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। நாம் ரட்சிக்கப்படும்படியாய் கடந்து வந்தார். और हम उधार होने के लिए उसने क्रूस ஆனாலும் पर सौंपा। அவருடைய நேரத்தின்படி அவர் அடிக்கப்பட்டார். लेकिन फिर भी उसके समय अनुसार वो क्रूसित हुआ। இத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். कहते लोग कहते हैं कि आपके लिए भी परमेश्वर ने समय को रखा है। உங்களுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். कहो कि आपके लिए भी परमेश्वर ने समय रखा है। நீங்க 4 தடவை ஐசி வார்டுல இருந்தால் வெளியில வருவீங்க. और 4 बार आईसीयू वार्ड में होंगे तो भी बाहर आएंगे। உங்க குடலை அறுத்தாலும் இருதயத்தை அறுத்தாலும் எது அறுத்தாலும் நீங்க வெளியில வந்து சாட்சியா நிப்பீங்க. और चाहे कोई भी ऑपरेशन हो फिर भी आप बाहर உங்க आएंगे। நேரம் வரலனா கர்த்தர் வெளியில கொண்டு வந்து நிறுத்துவார். यदि आपका समय नहीं आएगा तो परमेश्वर बाहर निकालेगा। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। உங்க நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே வச்சு அமைக்கிறார்கள் பாஸ். यदि समय आ गया तो ऑपरेशन थिएटर में आप चले जाएंगे। உள்ள போகும்போது சிரிச்சிட்டு போய் வெளியில வரும்போது செத்து வருவீங்க. और अंदर जाते हुए हंसते हुए जाएंगे, शायद बाहर आते हुए मरे जैसा। இப்படி தான் ஆபரேஷன்கள் நடந்திருக்கு. और ऐसे ऑपरेशंस होते हैं। அல்லேலூயா. தாராவில அவர் ஒரு சகோதரர் ஒரு வாலிபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். और धारावी में एक जवान बहुत वर्ष पहले அவன் कहा, இப்ப ஊழியம் செஞ்சிட்டு இருக்கான். अभी वो सेवकाई कर रहा है। அவனுடைய அப்பா ஆபரேஷன் அல்லேலூயா பண்றதுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்காக அட்மிட் பண்ணாங்க. उसका पिता को हार्ट ऑपरेशन के लिए अंदर ले, நிறைய அதுக்காக பைசாவெல்லாம் அல்லேலூயா ஆமென் எங்க கடன் வாங்கி ஆபரேஷன் பண்ண செஞ்சாங்க. और बहुत जगह से कर्ज लेकर ऑपरेशन के लिए उसने किया। ஆனா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன அவர் திரும்பி உயிரோட வரல. लेकिन ऑपरेशन थिएटर में जो अंदर गए जीवित वो बाहर नहीं आए। ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது மரித்து போய் அவன் செத்த பிணமாய் வெளியில வந்தார். और ऑपरेशन थिएटर में मर के बाहर एक लाश के जैसे आए। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இப்ப சமீபத்துல ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ரபாஸ் लेकिन हाल ही में 3 हफ्ते के पहले அல்லேலூயா ஆமென் ஒரு சகோதரன் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அந்த மார்ட்டினுடைய மனைவியினுடைய அப்பா பாஸ் और भाई मार्टिन के पत्नी का जो पिता है, மஸ்கட்ல வச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. और मस्कट में उन्हें हार्ट अटैक हुआ। அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அல்லேலூயா அங்கேயே சீரியஸ் ஆகி ஐசியூ வார்டுல இருந்து பேர நார்மல் வார்டு கொண்டு வந்து சென்னை பட்டணத்துல போய் ஆபரேஷன் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரி. और वहां से आईसीयू के फिर चेन्नई लेकर वहां पर बाईपास सर्जरी की। மற்ற அல்லேலூயா வெறும் ஆபரேஷன் பண்ண காரணம் அல்லேலூயா நாம 100% பிளாக் 2-3 ஆமென் 90% 95% பிளாக். அதனால பைபாஸ் பண்ணாதான் நடக்க முடியும் சொல்லிட்டாங்க. और 100% के ब्लॉक और 90, इसलिए बाईपास करेंगे तो ही होगा उन्होंने कहा। ஆனால் பைபாஸ் சர்ஜரி பண்ணி இன்னைக்கு கர்த்தர் வெளியில கொண்டு வந்து ஆமென் சாட்சியாய் பைபிளை தூக்கி நடக்க வைக்கிறார். ஆலவா तो भी बाईपास सर्जरी होने के बाद भी परमेश्वर ने चलाया उन्हें। எத்தனை பேர் அல்லேலூயா நேரம் வர்ற वரைக்கும் கர்த்தர் நிறுத்திட்டு தான் ये लोग कहते हैं कि समय जब तक नहीं आता है परमेश्वर अगुवाई करता பிரைஸ் है। தி லார்ட். प्रभु की स्तुति हो। யாரும் உங்களை அசைக்க முடியாது. कोई आपको हिला नहीं सकता है। யாரும் உங்க குடும்பத்தை அசைக்க முடியாது. कोई आपके परिवार को हिला नहीं எந்த सकता है। பிசாசு உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. कोई शैतान कुछ भी कर नहीं सकता வேணா है। ஆட்டி பார்க்கலாம் அசைச்சு பார்க்கலாம். शायद थोड़ा हिला कर वो देख सकते அல்லேலூயா हैं, குலுக்கி பார்க்கலாம் உலுக்கி பார்க்கலாம். ஆனாலும் நேரம் வராம பிசாசு ஒண்ணும் செய்ய முடியாது. लेकिन जब तक समय नहीं आता शैतान कुछ भी नहीं कर எத்தனை सकता பேர் है। பிசாசுனுடைய திட்டங்கள் செயலிழந்து ये போகிறார். लोग कहते हैं कि शैतान के काम व्यर्थ हो जाएंगे, அவன் வெட்கப்பட்டு போவான். वो लज्जित हो जाएगा। சொல்லுங்க அவன் வெட்கப்பட்டு போவான். कहो कि वो लज्जित हो जाएगा। ஹalleluya. हालेलुया। அவன் வச்ச கிரியைகள் ஒண்ணும் நடக்காது. காரணம் கர்த்தர் அவருடைய நேரத்தின்படி தான் உங்களுடைய வாழ்க்கையை அள்ளி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். और उसकी योजना सब व्यर्थ होंगे कि परमेश्वर अपने समय अनुसार सब करेगा। அதான் தாவீது சொல்றாரு. इसलिए दाऊद कहता है சங்கீதம் 31:15 அவர் சொல்றாரு. भजन संहिता 31:15 में, ஹalleluya சங்கீதம் 31 அதுல 15வது வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு? भजन संहिता 31 के 15
11 में दाऊद कहता है, ஆண்டவரே என்னுடைய நேரம் என்னுடைய காலம் என்னுடைய நேரம் யார் கையில இருக்கிறது? ஆமென், உம்முடைய கரத்தில் இருக்கிறது. परमेश्वर मेरा समय सब तेरे हाथों में है। அவர் சொல்ற my time is in your hand Lord. कहता है मेरा समय तेरे हाथों में है। என்னுடைய நேரம் உம்ம கையில இருக்குது. कहता मेरा समय तेरे हाथों में எதுக்காக है। ஆமென் இந்த இடத்துல அப்படி சொல்றார்? और क्यों इस जगह पर वो ऐसा कहता है? अनेகர் அவனுக்கு விரோதமாய் बहुत எழும்பினார். लोग उसके विरोध खड़े हुए, அல்லேலூயா, அவனை அழிக்கும்படியாய் இல்லாமல் ஆக்கும்படியாய் கொல்லும்படியாய் அநேகர் எழும்பினார். उसे नाश करने के लिए, मार डालने के लिए बहुत लोग विरोध आए थे। அல்லேலூயா, சொந்த மகன் அப்சலோமே விரோதமாய் எழும்பினார். उसका खुद का लड़का अब्सलोम भी विरोध खड़ा சொந்த हुआ, நண்பர்கள் அகித்தோப்பேல் விரோதமாய் और எழும்பினார். खुद का जो मित्र अहीतोपेल उसके विरोध பல खड़ा हुआ। திட்டங்களை வகுத்தார்கள். बहुत से योजना उन्होंने बनाया, அல்லேலூயா, குகையில வச்சு பண்ணிரலாமான்னு और பார்த்தார்கள். गुफा में उसे मार डालने को उन्होंने सोचा, அனாந்தரத்துல வச்சு பண்ணிரலாமான்னு या பார்த்தார்கள். मरुभूमि में उसे मार डालने को उन्होंने மலையில सोचा, வச்சு பண்ணிரலாமா பார்த்தார்கள். या पर्वतों पर मार डालने को ஒரு उन्होंने सोचा, கிராமத்துல இருந்தபோது அந்த ஊர்ல வச்சு பண்ணிரலாமான்னு या பார்த்தார்கள். एक गांव में उसे मारने को उन्होंने योजना बनाया, ஆனால் சத்துருடைய திட்டங்கள் செயலிழந்து போனது. लेकिन शत्रु की योजना व्यर्थ हो गए थे। ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு, एक जगह पर दाऊद कहता है, ஆண்டவரே மரணத்துக்கும் எனக்கு எவ்வளவு அடி தூரம் தான் இருக்குங்கிறாரு. ஒரு அடி தூரம் தான் இருக்குங்கிறாரு. और मृत्यु और मेरे बीच में 1 फीट की दूरी है। அந்த அளவுக்கு அவனுடைய போராட்டங்கள் இருந்தது. इतना उसका संघर्ष थे, ஆனால் அந்த தாவீது சொல்றாரு, लेकिन फिर भी दाऊद कहता है, என்னுடைய நேரமும் காலமும் யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. मेरा समय और काल परमेश्वर के हाथों में है। உங்களுடைய நேரமும் காலமும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. कहते हैं कि आपका समय परमेश्वर के हाथों में है, அவருடைய கரத்திலே உங்களுடைய காலம் இருக்கிறனால. और क्योंकि आपका समय उसके हाथों में है, ஹalleluya, ஒரு ஆமென், ஒரு பிசாசு உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. कोई शैतान आपको कुछ कर नहीं सकता எந்த है, ஒரு சக்தியாலும் எந்த ஒரு அதிகாரத்தாலும் உங்களை ஒன்று செய்ய முடியாதபடிக்கு தேவன் பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். कोई भी सामर्थ आपको कुछ करे नहीं, परमेश्वर चलाएगा। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் நேரம் உடைய கையில இருக்கிறபடினால் நன்றி. हाथ लगाओ कि मेरा समय तेरे हाथों में, इसलिए धन्यवाद। நேரம் உடைய கையில இருக்கிறபடினால் நன்றி. मेरा समय तेरे हाथों में, इसलिए धन्यवाद। ஹalleluya. हालेलुया। லேசா நெஞ்சு வலி வந்த உடனே அட்டாக் வருமோ செத்து போயிருவோமோன்னு சில சமயத்துல ஹalleluya ராபா ஆமென் அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். और थोड़ा छाती दर्द होने पर ऐसा मत सोचो कि दिल का दौरा पड़ेगा, ऐसा ஒரு சகோதரர் ஹalleluya 2 நாளைக்கு முன்னால சொல்றாரு, एक भाई 2 दिन पहले कहता, பாஸ்டர் ஒரு நெஞ்சு வலி வந்தது. और पासबन एक छाती का दर्द आया, குத்துன்னு குத்துச்சு. और इतना मुझे अंदर से मारा, ஹalleluya சயன ஆஸ்பத்திரியில போனாரா. और साइन हॉस्पिटल में गया, ஹalleluya முட்டு மாத்திரை அள்ளி கொடுத்தானாரா. और बहुत से ऐसे दवाइयों को दिया, அதை அள்ளிட்டு வந்து போட்டானாரா. और उससे उसने खाया, ஹalleluya அதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிருச்சு. और उसके बाद सब ठीक हो गया, அதுக்கு அப்புறம் எல்லா டெஸ்டும் பண்ணாங்களா. और उसके बाद सब टेस्ट किए, ஒரு பிரச்சனை இல்ல நார்மல்ன்ட்டாங்களா. और नॉर्मल है करके कहा, ஹalleluya இது வேற ட்ரபிள் கிடையாது, வெறும் கேஸ் ட்ரபிள். और ये कोई दूसरा नहीं, लेकिन गैस ट्रबल उन्होंने कहा, கேஸ் ட்ரபிள் போட்டு இம்புட்டு ஆட்டி இருக்கு இவனை. और एक गैस ट्रबल ने इतना उन्होंने हिला। ஹalleluya. हालेलुया। கேஸ் ட்ரபிள் இருந்தாலும் என்ன வலி வந்துரும்? நெஞ்சு வலி வந்துரும். और ऐसा एसिडिटी के कारण भी ऐसा छाती में ஆனா दर्द हो ஒரு जाता है, பயம், लेकिन एक डर हो जाता ஹார்ட் है அட்டாக்கே வந்துரும் போல कि இருக்கு. शायद हार्ट अटैक आ जाएगा, வந்துருச்சுனே ஒரு பயம். और आ गया करके ऐसा डरते हैं। சொல்லுங்க ஹalleluya, இனி நான் பயப்பட மாட்டேன். लेकिन कहो कि आगे से मैं नहीं डरूंगा, என் நேரம் கர்த்தருடைய கையில இருக்கு. मेरा समय परमेश्वर के हाथों में है। 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்க முடியாது. 15 वर्ष वो बढ़ा कर दे सकते எத்தனை हैं, வருஷத்தை கூட்டி கொடுக்க முடியும்? 15 வருஷத்தை கூட்டி கொடுக்க முடியும். 15 वर्ष बढ़ा कर दे सकते हैं, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். लेकिन परमेश्वर को धन्यवाद कहना है, கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லணும். हाथ उठाकर परमेश्वर को धन्यवाद ஆண்டவரே कहें, இம்மட்டும் நடத்தினீரே உமக்கு நன்றி. ये अब तक चलाया तुझे धन्यवाद, இம்மட்டும் நீர் காத்தீரே உமக்கு நன்றி. अब तक अगुवाई किया इसलिए धन्यवाद, இம்மட்டும் உதவி செய்தீரே நன்றி. अब तक मदद किया इसलिए धन्यवाद, இம்மட்டும் நீர் காத்தீரே நன்றி. अब तक संभाले रखा इसलिए धन्यवाद, என்னுடைய காலமும் நேரமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. मेरा समय तेरे हाथों में इसलिए அல்லேலூயா ரபலா. हालेलुया। அல்லேலூயா ரபலா. हालेलुया। அல்லேலூயா ரபலா. हालेलुया। அல்லேலூயா ரபலா. அல்லேலூயா. அவருடைய நேரத்தின்படி தான் அவரே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். और उसके समय अनुसार ही वो खुद क्रूसित भी हुए, அவரவே அவர் நேரத்தின்படி ஒப்பு கொடுத்தாருன்னு சொன்னா यदि उसको खुद को उसने अपने समय अनुसार सौंपा तो அவருடைய பிள்ளைகளை ஆண்டு விட மாட்டாரு. उसके बच्चों को परमेश्वर ऐसा नहीं छोड़ेगा। எத்தனை பேர் சொல்ல அவருடைய பிள்ளைகளை விட மாட்டாரு? ये लोग कहते हैं कि बच्चों को ऐसा छोड़ेगा नहीं, ஏன்னா और क्यों? ஏசப்பா அவருடைய சரீரத்துல கீறல் இல்லாத இடம் கிடையாது. और यीशु के शरीर में बिना मार का कोई जगह नहीं, கீறல் இல்லாத இடமே கிடையாது. और सब जगह घायल हुए, ஆனால் அவரை நம்பின ஊழியக்காரன் ஆமென் தானியேல், लेकिन उसका जो सेवक दानियल था, அந்த சிங்க கபியிலிருந்து வெளியில வந்தபோது और सिंह के मान से जब बाहर आया, அவனுக்கு அல்ல அந்த சிங்கங்களுடைய ஒரு நகம் கீறல் கூட இல்லாதபடி கர்த்தர் காத்தாரலாம். और सिंह का कोई भी घायल वो नहीं देख पाया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।
ஒரு நகத்தினுடைய கீறல் கூட இல்லாதபடி கர்த்தர் और एक भी नाखून का निशान दानियल के ऊपर नहीं எத்தனை था। பேர் கர்த்தர் தம்மை நேரத்தின்படி ஒப்பு கொடுத்தார் என்றால் ये लोग कहते हैं अगर समय अनुसार यीशु ने अपने आप को सौंपा तो நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் சத்துருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் अपने बच्चों को कभी भी शैतान के छालों में छोड़ेगा Praise the नहीं। Lord. प्रभु की स्तुति हो। நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் हम परमेश्वर को धन्यवाद कहना है। நீங்க அல்ல யோவான் 17ஆம் அதிகாரத்துல यूहन्ना का 17 अध्याय में யோவான் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை இரண்டாவது வசனத்தை வாசித்தார் यूहन्ना 17 अध्याय का पहला दूसरा वचन पढ़े तो முதலாவது வசனத்தை சொல்றாரு ஆமென் பிதாவே வேளை வந்ததுங்கறார் कहता है पिता समय आ गया है பிதாவே என்ன வந்துருச்சு வேளை வந்துருச்சு और पिता समय आ चुका। அப்படி சொல்லிட்டு தான் இரண்டாவது வசனத்துல சொல்றாரு फिर दूसरा वचन में वो कहता है குமாரன் உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் और पुत्र ने तेरा महिमा किया। நீர் குமாரனை என்ன செய்யும் மகிமைப்படுத்தணும் अब तू पुत्र का महिमा कर குமாரனை மகிமைப்படுத்தும் और तू पुत्र का महिमा कर। வேளை வந்தது समय आ चुका, குமாரனை மகிமைப்படுத்தணும் पुत्र का महिमा कर। மகிமைப்படுத்தணும்னா என்ன அர்த்தம் महिमा करने का मतलब क्या है? அல்லேலூயா நீர் உயர்த்தி வைக்க तो வேண்டும் ऊंचा कर, நீர் மகிமையாய் நிறுத்த तो महिमा के रूप में खड़ा कर। அல்லேலூயா हालेलुया। हमें சிலுவையை தாண்டி நீர் மகிமையிலே நிறுத்த வேண்டும் और क्रूस के आगे महिमा में तुझे खड़ा करना है। ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் आराधना में परमेश्वर के प्रिय நீங்கள் கண்ணீர்ல இருந்ததற்கு ஒரு நேரம் இருந்தது आपका आंसू में रहने का एक समय था உங்களுடைய துக்கம் வேதனை ஆமென் பாடுகளுக்கு மத்தியில இருந்ததற்கு ஒரு நேரம் இருந்தது और दुख और वेदना में रहने का एक समय था துன்பத்தை கண்ட நாட்கள் உங்களுக்கு இருந்துச்சு और तकलीफों को देखने का एक समय था। ஆனால் இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது लेकिन आज आपको महिमा में ले जाने का एक समय आया உங்களை है, உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது आपको ऊंचा करने का एक समय आया எத்தனை है। பேர் அவர் உங்களை உயர்த்தி வைக்கிற நேரம் வந்துருச்சு इधर लोग कहते हैं ऊंचा करने का एक समय आ गया है। அல்லேலூயா பிதாவே நேரம் வந்திருக்கிறது அப்பா हे पिता समय आ चुका है। சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்பா कहो कि विश्वास करता हूं पिता அம்மே நீர் அடியேனை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது कि तू तेरे दास को उठाने का समय आया அடியாளை நீர் உயர்த்துகிற நேரம் और வந்திருக்கிறது तेरे दासी को उठाने का समय आया। அல்லேலூயா நான் விசுவாசிக்கிறேன் मैं विश्वास करता हूं। ஆண்டவர் ஒரு முறை யோசுவாவை பார்த்து சொன்னார் परमेश्वर ने एक बार यहोशू को देखकर कहा, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே यहोशू 3 के 7 में, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம் यहोशू 3 के 7 में हम पढ़ते ஆமென் हैं। யோசுவாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு यहोशू देखकर परमेश्वर क्या कहते हैं? அல்லேலூயா இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலே நான் உன்னை என்ன செய்வேன் என்கிறாரு மேன்மைப்படுத்துவேன் ஆமென் உன்னை உயர்த்துவேன் என்கிறார் आज इजरायली प्रजा के बीच में तुझे ऊंचा करूंगा। அதே ஆங்கிலத்திலே I will exalt you அல்லேலூயா நான் உன்னை உயர்த்துவேன் और अंग्रेजी में मैं तुझे ऊंचा करूंगा ऐसा लिखा எத்தனை है। பேர் இன்றைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் और आज मैं तुझे ऊंचा करूंगा இன்றைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் और आज मैं तुझे ऊंचा करूंगा கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நேரம் அல்லேலூயா உங்களுக்கு வந்திருக்கிறது அல்லேலூயா और परमेश्वर का ऊंचा करने का समय आपके लिए आया எத்தனை है। பேர் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற நேரம் ये लोग வந்திருக்கிறது कहते हैं कि परमेश्वर का ऊंचा करने का समय आया ஒரு है। ப்ரமோஷன் நடக்கும் एक அல்லேலூயா प्रमोशन मिलेगा, ஒரு இன்கிரிமென்ட் வரும் एक அல்லேலூயா इंक्रीमेंट मिलेगा, அல்லேலூயா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் एक அல்லேலூயா अच्छा नौकरी मिलेगा, நல்ல விசா கிடைக்கும் या அல்லேலூயா वीसा मिलेगा। கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார் அல்லேலூயா परमेश्वर अद्भुत करते ஒரு हैं। அருமையான தொழிலை கர்த்தர் ஆரம்பிக்க செய்வார் एक अच्छा व्यापार को शुरू ஒரு करेंगे, அருமையான தொழிலை கர்த்தர் ஆரம்பிக்க செய்வார் एक अच्छा व्यापार को शुरू அதன் करेंगे, மூலமா இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார் उसके द्वारा मन के इच्छाओं को पूरा அவன் करेगा। தேவன் அதை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது परमेश्वर का ऊंचा करने का समय आया है। அல்லேலூயா हालेलुया। ஒரு படிப்புல ஏற்ற அல்லது கோர்ஸ் கிடைக்க கர்த்தர் அற்புதம் செய்கிறார் एक पढ़ाई में एक अच्छा कोर्स मिलने के लिए अद्भुत करता ஆமென். है நேரம் வந்து விட்டது और एक समय आ गया है, ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கும் एक अच्छा स्कूल मिलने के நல்ல लिए, கல்லூரி கிடைக்கும் एक अच्छा कॉलेज मिलने ஒரு के लिए நேரம் வந்திருக்கிறது एक அல்லவா समय आया है। ஆளு விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா और சொல்லுவோம் विश्वास करने वाले हालेलुया कहो, அல்லேலூயா हालेलुया। ஓ சகோதரா உங்களை மேன்மைப்படுத்துகிற நேரம் और வந்திருக்கிறது भाई आपको ऊंचा करने का एक समय आया है, சகோதரியே கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் और வந்திருக்கிறது बहन आपको ऊंचा करने का एक समय आया அவன் है। விசுவாசிக்கிற பிள்ளைகள் அல்லவா विश्वास करने वाले लोग வாயை நன்றாய் விரிவாய் திறந்து मुंह को खोलकर அல்லேலூயா சொல்லி हालेलुया बोलो, கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே परमेश्वर को महिमा करो, கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி ताली बजाकर। அல்மனா பரக்கா திராலபா ஓர பௌதரி அக்கப திராலபரபோ உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது आपको ऊंचा करने का உனக்கு समय, ஒரு அற்புதம் செய்கிற நேரம் வந்து अद्भुत விட்டது करने का समय, மகிமையாய் மாற்றுகிற நேரம் வந்து महिमा में விட்டது बदलने का समय। ஓ உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்து விட்டது आपके आंसुओं का एक अंत है, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின आपके दुख भरे दिन துக்க खत्म, நாட்கள் முடிந்து போயின आपके दुख से भरे दिन खत्म। ஹalleluya हालेलुया। அந்த யோவான் 5:6 வாசிக்கும் போது उस योना 5 के 6 में ஹalleluya 38 வருஷமாய் வியாதி படுக்கையில கிடந்தான் 38 वर्ष से बीमारी में जो थी, அவன் நினைச்சான் இன்னும் ஒரு ஓலியா அவன் ஒரு வருஷம் அவன் ஓடும் அப்புறம்
அலையா செத்து போயிடலாம்னு நினைச்சான். उसने सोचा और या कुछ वर्ष जी कर मैं मर जाऊंगा, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். और उसने सोचा सब खत्म हो गया. ஆனால் அவனை பார்த்து தான் இயேசு வந்தார். लेकिन उसको देखकर यीशु आए. அந்த 6வது வசனத்துல இயேசு அவன்கிட்ட கேட்டாரு, 6वें वचन में यीशु ने उससे நீ पूछा, சுகமாக விரும்புகிறாயான்னு क्या तू चाहता है कि तू चंगाई को அப்ப पाए? அவன் என்ன சொல்றான்? तब वो क्या कहता है? விரும்புறேன்னு சொல்லல, और ऐसा भी नहीं कहा कि मुझे होना है, விரும்பலன்னு சொல்லல, या नहीं भी नहीं बोला, ஆனா வேற மாதிரி அவன் பேசுறான். लेकिन दूसरे तरीके से वो कहता है எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, कि मेरे मदद के लिए कोई भी नहीं, என்னை தூக்கி உள்ள போட யாருமே இல்ல. मुझे उठा के अंदर रखने அப்ப कोई இவன் नहीं. திமிர்வாதக்காரனா இருந்தான். इसका मतलब वो ऐसा, அவன் படுத்த படுக்கையாய் அசைய முடியாமல் ஆட முடியாமல் எழுந்திருக்க முடியாத நிலைமையில கிடந்தான். और वो ऐसे हिले बिना ऐसा पड़े रहने वाला जैसा था. அல்லேலூயா. हालेलुया. அவனுக்கு யாராவது தூக்கி போட்டாதான் தண்ணிக்குள்ள போய் கிடக்க यदि முடியும். कोई उसे उठाकर पानी में रखे तो ही वो चंगाई देख அவன் सकता சொல்றான், था. எனக்கு யாரும் இல்லை. वो सोचता है कि मुझे कोई नहीं है, அல்லேலூயா. இப்படியே கடந்துட்டு போக வேண்டியதா, வேற வழி இல்லைன்னு சொல்றான். और ऐसे पड़े रखे मरना करके उसने सोचा. அல்லேலூயா. हालेलुया. அவன் ஆமென் இருந்த கண்ணீர் வேதனைக்கு அன்றைக்கு ஒரு முடிவு கட்டினார் இயேசு. लेकिन उसके आंसू को परमेश्वर उस दिन बदल दिया, உன் படுக்கை எடுத்து நீ என்ன செய், எழுந்து நடன்னு சொல்லிட்டார். और तेरे उस चटाई को लेकर तो चल करके परमेश्वर ने Praise कहा. the Lord. हालेलुया. எத்தனை பேர் அல்லேலூயா அவனுக்கு ஒரு அற்புதத்துக்குன்னு ஒரு நேரம் அன்னைக்கு வந்துருச்சு. और कितने लोग कहते हैं उस दिन उसका अद्भुत का एक समय था, அற்புதத்துக்கு ஒரு நேரம் வந்துருச்சு. अद्भुत का एक समय था. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதத்துக்கு ஒரு நேரம் कहो வந்துருச்சு. कि अद्भुत का एक समय था, ஆசீர்வாதத்துக்குன்னு ஒரு நேரம் வந்துருச்சு. आशीष का एक समय आ गया, உயர்த்துகிறதுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு. ऊंचा होने का एक समय आ गया, நன்மை செய்ய ஒரு நேரம் வந்து விட்டது. भलाई पाने का एक समय आ गया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இனி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். अभी आपको निराश होने का जरूरत நம்முடைய नहीं, நேரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. क्योंकि हमारा समय उसके हाथों में है. எத்தனை பேர் உங்களை உயர்த்துகிற நேரம் அவருடைய கரத்தில் இருக்கு. क्या लोग कहते हैं आपको ऊंचा करने का समय उसके हाथ में है, அவர் கையில இருக்கிறாரா? उसके हाथों में है. உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர் கையில நேரம் இருக்கிறாரா? आपको आशीष करने का समय उसके हाथ में है. பிசாசு கையில இருந்தா வேற மாதிரி பண்ணிடுவார். अगर शैतान के हाथों में होता कुछ और तरीके से करता, ஆசீர்வதிக்க பதிலா என்னத்தையா செஞ்சுட்டு போயிடுவார். और आशीष के बदले में कुछ और कर ஆனா सकता. உங்க டயம் அவர் கையில இருக்கிறார். लेकिन क्योंकि आपका समय उसके அவர் हाथों में செய்ய है, வேண்டியெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே இருப்பார். और जो कुछ करना है वो सही से करता है. Praise the Lord. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை அப்பா செய்ய வேண்டியெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே இருப்பார். और कहते लोग कहते हैं कि पिता जो करना है वो सब बराबर से करेगा. சொல்லுங்க, செய்ய வேண்டியெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே இருப்பார். कहो कि वो सब कुछ अच्छे से करेगा. எத்தனை பேர் நல்ல கை தூக்கி அப்பா செய்ய வேண்டியெல்லாம், और कहते लोग अच्छे से हाथ कहते हैं कि पिता करेगा, எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டே और இருப்பார். जो कुछ काम करना है पिता बराबर करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அவர் செய்வார் நம்புங்க. और वो करेगा करके आप विश्वास करो. அது நம்முடைய நேரத்தின்படி இல்லாம இருக்கலாம். यदि वो हमारे समय के अनुसार ना हो तो அவருடைய भी, நேரத்தின்படி செய்யாமல் விடவே மாட்டார். लेकिन उसके समय अनुसार वो करके ही छोड़ेगा. Praise the Lord. प्रभु की स्तुति हो. இந்த யோசுவா 40 வருஷமாய் வனாந்தரத்துல இருந்தான். यहोशू 40 वर्ष से मरुभूमि में அங்கே था. பாடுகள், வெறுமை, வறுமை, வேதனையான वहां पर वेदना, खालीपन, बीमारी सब ஓ था. கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை या வனாந்தரம். आंसुओं से भरा ஆனால் परिस्थिति था. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இன்றைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் என்றார். लेकिन वो सब का अंत लाकर मैं आज ऊंचा करूंगा, प्रभु ने Praise कहा. the Lord. प्रभु की स्तुति हो. நீங்க வெளியில போகும்போது जब आप बाहर लौटेंगे, இந்த நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்தோடு நீங்க கடந்து इस போகணும். भरोसा, विश्वास, आशीष के साथ आप இந்த लौटो. ஒரு வாக்குத்தத்தத்தோடு கடந்து इस போகணும். प्रतिज्ञा के साथ आप लौटिए என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து कि परमेश्वर का आशीष करने का एक समय आ गया கர்த்தர் है. என்னை உயர்த்துகிற நேரம் வந்து परमेश्वर मुझे ऊंचा करने का समय आ சொல், गया है. நன்றி ஆண்டவரே. कहो प्रभु धन्यवाद, நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर. ஒரு சகோதரன் துறவாலியா அவனுடைய தொண்டையில அநேக நாட்களாய் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். और एक भाई जिसे गले में बहुत दिन से तकलीफ था, அல்லேலூயா. வலிக்கு அவன் வேதனையா இருக்குன்னு சொன்னான். और दुख है, वेदना है करके उसने कहा. ஆனால் அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் பேச்சு பேசும்போது சத்தம் வரல. लेकिन कुछ दिनों के बाद जब वो बात किया तो आवाज नहीं निकला, சத்தம் வரதுக்கு போல என்னதான் வந்துச்சு, காற்று மட்டும் தான் வந்தது. और आवाज आने के बदले में सिर्फ ऐसे हवा जैसे आने लगा, காற்று மட்டும் வருது, சத்தம் வரல. लेकिन आवाज नहीं निकला. அல்லேலூயா. டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இது ஒரு பெரிய ஆபரேஷன் தொண்டையில பண்ணாதான் கதை நடக்கும்ட்டாங்க. और डॉक्टर ने कहा कि एक बड़ा ऑपरेशन गले में करेंगे तो ही होगा. அல்லேலூயா. हालेलुया. மாசங்களாய் அவன் தள்ளி போட்டுக்கிட்டே போனார். और महीने हो गया और उसे वो बात को टाल रहा அல்லேலூயா. था, நாட்கள் ஆனது, ஒண்ணு நடக்கல. और दिन बीते और कुछ भी नहीं हुआ. தேவ பிள்ளையே, परमेश्वर के प्रिय, அவனை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. ऑपरेशन थिएटर में उसे ले गया, அது வரைக்கும் அவனுக்காக சில பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. और तब तक उसके लिए कुछ लोगों ने प्रार्थना की ஆண்டவரே, உன்னுடைய தொண்டையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். कि उसके गले में एक अद्भुत होने दे. தொண்டையில அல்லேலூயா ஆமென் ஒரு விடுதலையை கொண்டு வரோம். एक गले में एक छुटकारे को तुला, ஆஸ்பத்திரி அங்கே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போய் வச்சிட்டு
கடைசியா அவனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. और अस्पताल में रखकर एक आखिरी टेस्ट को उन्होंने किया ஆபரேஷனுக்கு முன்னால கடைசியா ஒரு டெஸ்ட் और பண்ணியிருந்தாங்க. ऑपरेशन के पहले एक आखिरी टेस्ट को उन्होंने जब किया அந்த டெஸ்ட் டாக்டருடைய கையில வந்தது. और वो टेस्ट जब डॉक्टर के हाथों में आया ஆபரேஷன் பண்ண போற டாக்டருடைய கையில அந்த கடைசியா வந்த டெஸ்ட் வந்துச்சு. और जो ऑपरेशन करने वाले डॉक्टर के पास जब वो टेस्ट அந்த आया பேப்பரை தூக்குனா அல்லேலூயா அந்த கண்ணாடியில வச்சு பார்த்தாரு. और रिपोर्ट को रखकर जब उसने देखा எல்லாம் வச்சு பார்த்தா और सब जब उसने देखा அவனுக்கு ஆச்சரியமாயிருச்சு. और वो आश्चर्य அவன் पाया உள்ள அந்த அல்லேலூயா ஆபரேஷன் பண்ணக்காக தொண்டையில ஆபரேஷன் பண்ணக்காக படுத்து கிடந்தவனை பார்த்து சொன்னா அவன் உனக்கு ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்கு, உனக்கு ஆபரேஷன் வேண்டாம், நேரா வீட்டுக்கு போன அனுப்பி விட்டாரு. और उसने कहा कि तुझे सब सही दिख रहे और तू घर चले जा करके कहा அல்லேலூயா. हालेलुया அவனுடைய தொண்டையில் அமைக்க கத்திய வைக்காமல் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அன்னைக்கு செஞ்சுட்டார். और उसके गले में कोई ऑपरेशन के बिना परमेश्वर ने भेज எத்தனை दिया பேர் தொண்டையில கத்தி வைக்காதபடிக்கு கர்த்தர் ஒரு और அற்புதம். कितने लोग कहते हैं कि उसके गले में कोई चाकू न पड़े ऐसा परमेश्वर ने அல்லேலூயா. किया हालेलुया அன்னைக்கு கத்தி வைக்கப்பட்டிருக்கும்னா அவனுக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் और उस दिन अगर उसके गले में ऑपरेशन हो तो शायद कुछ और तरीके से கர்த்தர் होता அவனையும் விடுதலையோடு கொஞ்ச நாளைக்கு பிறகு பேசக்கூடியவனாய் கர்த்தர் மாத்திட்டார். और उसके बाद परमेश्वर ने उसे बोलने के लिए मदद किया Praise the Lord. हालेलुया ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிற நேரம் வந்துருச்சுன்னு நான் कहो நம்புறேன். कि प्रभु तेरा अद्भुत करने का समय आ गया मैं என்னை विश्वास करता हूं ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது நம்புறேன். मुझे आशीष करने वाला समय आ गया मैं विश्वास உம்மால் करता हूं கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே. तेरे लिए असंभव बात कोई भी नहीं நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर நல்லா சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. कहो कि धन्यवाद परमेश्वर ஆதினதின் காலத்திலே और अपने अपने समय में அவர் சகலத்தை என்ன காலத்திலே ஆதினதின் காலத்திலே और सब कुछ अपने अपने समय எல்லாம் में நேர்த்தியாய் செய்கிற தேவன். और अच्छे से करने वाला நாம் परमेश्वर है। மொர்தெகாயை குறித்து பார்த்தால் यदि मोर्देकाई के बारे में இந்த देखेंगे மொர்தெகாய்க்கு எஸ்தரின் புத்தகம் 6:13 வாசித்தால் एस्तर 6:13 में எந்த ஆமான் மொர்தெகாயை இல்லாமல் ஆக்கணும் நினைச்சானோ जिस हामान ने सोचा कि मोर्देकाई को मारना है அதே ஆமானை கொண்டு கர்த்தர் செய்தார். और उसी हामान के द्वारा परमेश्वर ने काम அந்த किया ஆமான் ராஜாவினுடைய வஸ்திரத்தை கொண்டு யார் மேல போட்டான்? மொர்தெகாய் மேல போட்டான். उस हामान ने राजा का वस्त्र को लेकर मोर्देकाई के ऊपर ராஜ रखा சிங்காசனத்தை ராஜ கிரீடத்தை கொண்டு அவன் தலையில और வச்சான். राजा के मुकुट को उसके सिर पर रखा ராஜாவினுடைய குதிரையில அவனை ஏற வச்சான். और राजा के घोड़े में उसको चढ़ाया அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேரு அல்லேலூயா கர்த்தர் கனப்படுத்தினார். और परमेश्वर ने उसका आदर किया மொர்தெகாயை கர்த்தர் கனப்படுத்தினார். परमेश्वर ने मोर्देकाई को ऊंचा किया எஸ்தர் 4 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தோம். उसी एस्तर 4:1 में யூதர்கள் எல்லாம் அழிய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே जब यहूदी सब मारे जाने वाले जब उसने அழிய सुना போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே जब सब सुन गया था இவன் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். इसने क्या किया அல்லேலூயா என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தெருவிலே ஓடுகிறான். और वस्त्र को फाड़कर वो सड़कों में भागने लगा அரமனையின் வாசல் வரைக்கும் ஓடி வருகிறான். और महल के फाटक तक वो भाग ஐயோ गया என் ஜனம் அழிய कि போறார்கள். मेरे लोग तो मरने वाले ஓ हैं யூதர்கள் அழிஞ்சு போறாங்களே. यहूदी लोग मारे जा रहे हैं வஸ்திரத்தை கிழிச்சு அழுது கொண்டு ஓடினான். वस्त्र को फाड़कर वो भाग रहा था ஆனால் 6 அதிகாரத்திலே लेकिन उस 6 अध्याय में அல்லேலூயா கிழிஞ்ச வஸ்திரத்துக்கு பதிலாக फटे वस्त्र के ராஜ बदले வஸ்திரம் உடுத்தப்பட்டது. एक அல்லேலூயா. राजा का वस्त्र उसको அவனுடைய मिला சூழ்நிலை மாற்றப்பட்டது. उसका परिस्थिति बदल गया அவனுடைய கனப்படுத்துகிற நேரம் வந்தது. उसका आदर पाने का समय आ அவனுடைய गया துக்கத்திற்கு ஒரு முடிவு வந்தது. ஹalleluya. उसका दुख का एक अंत हुआ கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது. उसके ஹalleluya. अश्रु का अंत हुआ ஹalleluya. हालेलुया ஆராதிக்கிற தேவ பிள்ளையே आराधना में परमेश्वर के बच्चे மொர்தெகாய்க்கு ஒரு வாழ்க்கை இருந்தது என்றால் यदि मोर्देकाई के लिए एक समय था तो மொர்தெகாய்க்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார் என்றால் मोर्देकाई के लिए एक समय अगर परमेश्वर ने இன்றைக்கு रखा था ஆராதிக்கிற உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வருங்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்பி கர்த்தரை சோதரிப்போ. आज आराधना में आपके लिए परमेश्वर ने एक अच्छा भविष्य को रखा समझो அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். परमेश्वर को हम धन्यवाद करें நீங்க பம்பாயில வந்தது கூட நீங்க வரல. और मुंबई में भी आप अपने आप से नहीं आए எத்தனை பேர் நீங்களா பம்பாய்க்கு வரல? कितने लोग कहते हैं कि हम अपने आप से नहीं आए நீங்களா பம்பாய்க்கு வரல. और आप अपनी मर्जी से नहीं आए அவர் கொண்டு வந்திருக்கிறாரல்லப்பா. लेकिन वो आपको लेकर आया அவர் கையை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். वो आपको हाथ पकड़ कर ले आया ஆனா நீங்களா ஓட பாக்குறீங்க. लेकिन आप खुद से कोशिश करते அவர் भागने கையை பிடிச்சு கொண்டு வந்து வச்சாருல. वो आपको लेकर आया நீங்களா தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க. और आप सोचते कि बचकर आप निकल जाए அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया தேவ பிள்ளையே परमेश्वर के ஒரு प्रिय நோக்கத்தோடு நம்மளை கொண்டு வந்தார். एक उद्देश्य से परमेश्वर எத்தனை ने பேர் लाया கையை தூக்கி சொல்ல முடியும் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு कहते लोग कह सकते हैं कि उद्देश्य से परमेश्वर ने लाया வீடு வாங்கினா பம்பாயில வாங்குங்க. और घर लेंगे तो मुंबई में आप लो பிளாட் வாங்கினா பம்பாயில வாங்குங்க. और फ्लैट लेना तो मुंबई में लो கர்த்தர் செய்வார். परमेश्वर मदद करेगा அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் செய்வார். कहते लोग कह सकते हैं प्रभु करेगा பம்பாயில வாங்கிட்டா அப்புறம் ஊர்ல வாங்குங்க. और बम्बई में लाने के बाद गांव में ले लो அல்லேலூயா. हालेलुया
அல்லேலூயா. हालेलुया, காரணம் இதுதான் உங்களுக்கு கர்த்தர் தந்த தேசம் ரபா. क्योंकि यही परमेश्वर ने दिया हुआ देश எத்தனை जैसा। பேர் கர்த்தர் தந்திருக்கிற தேசம் அல்லபா? ये परमेश्वर ने दिया हुआ जगह, சொல்லுங்க, கர்த்தர் தந்திருக்கிற தேசம் அல்லபா. यही परमेश्वर ने दिया जगह है। எதுக்காக கொண்டு வந்தாரு? और क्यों लेकर आया? எதுக்காக கொண்டு வந்தாரு? क्यों लेकर आया? எதுக்காக கொண்டு வந்தாரு? சொல்லுங்க ரபா. அவருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்த முடியும். उसके नाम की महिमा करने के लिए। हालेलुया, रब्बा। हालेलुया। எங்களை சரியான ஒரு இடத்துல சேர்த்து உமக்கு நன்றி நல்லா பாரா. तेरी योजना के अनुसार एक अच्छी जगह पर तूने रखा है। எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம் ரபா? कितने लोग हाथ उठाकर धन्यवाद कह सकते நன்றி हैं? அப்பா ரபா. धन्यवाद परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதும். परमेश्वर को कितना भी धन्यवाद देंगे उतना कम। ஆமென். நான் எங்க இல்லாம போகணும்னு திட்டம் போட்டேன் ரபா. और मैंने भी सोचा बहुत जगह जाना है கல்கத்தா करके। போகணும்னு திட்டம் போட்டேன். और कलकत्ता जाने का அங்க सोचा, போய் ஊழியம் செய்யணும். वहां पर सेवकाई करने के ஆமென். लिए। பெங்களூர் போகணும் திட்டம் போட்டேன். या बैंगलोर में सेवकाई சென்னை करने, போகணும் திட்டம் போட்டேன். या चेन्नई में सेवकाई, கடைசியில தான் பம்பாயின்னு எழுதி வச்சார். और अंत में मुंबई लिखा था। ஆனால் எது கடைசியா திட்டம் போட்டோமோ அதை தான் முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டார்ல பரா. लेकिन अंत में जो मैंने सोच कर रखा वहां पर पहले परमेश्वर ने लाया। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நான் ஊழியத்துக்குன்னு வர்றதுக்கு அல்ல கொஞ்சம் முன்னாடி இந்த 4 இடங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். और सेवकाई में आने से पहले 4 यही जगहों के लिए मैंने प्रार्थना की। கல்கத்தா, அல்லேலூயா, ஆமே, பெங்களூர், சென்னை, பம்பாய் ரபாஸ். और कलकत्ता, बैंगलोर, चेन्नई, मुंबई ஆனா करके। உங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிருந்திருக்கிறாரு ரபா. लेकिन आप सबको परमेश्वर ने पहले से योजना में रखा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சின்ன பெட்டியோட பம்பாயில வந்தார். और एक छोटा सूटकेस के साथ में बम्बई Praise आया। the Lord ரபா. हालेलुया। அநேகர் கர்த்தருக்குள்ள வர கர்த்தர் கிருபை और செய்தார். बहुत लोग परमेश्वर में आने के लिए परमेश्वर ने நம்முடைய मदद किया। ஊழியத்துல சபைக்குள்ள அநேகர் ஞானசானம் எடுக்க கர்த்தர் கிருபை और செய்தார். कलीसिया में बहुत लोग बपतिस्मा लेने को परमेश्वर ने எத்தனை मदद பேர் किया। அல்லேலூயா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரா? कितने लोग कहते हैं परमेश्वर ने मदद किया। வைராக்கியமா நின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு ஆமென் ரட்சிக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரா பாஸ். और बड़े जोश में दूसरे धर्म में परमेश्वर ने उद्धार में लाया है। ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, और सिर्फ उद्धार पाया ऐसा नहीं, சரியாய் சத்தியத்தை கேட்டு அல்லவா? अच्छे से वचन को सुनने। நம்முடைய சபைக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு சரியான அஸ்திவாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். और कलीसिया में सबको अच्छा नींव को परमेश्वर ने दिया। எத்தனை பேர் சரியான அஸ்திவாரத்தை கர்த்தர் कितने लोग தந்திருக்கிறார்? कहते हैं अच्छा एक नींव को परमेश्वर ने दिया है। சாசு ஒண்ணும் செய்ய முடியாது. शैतान कुछ भी कर नहीं सकता। சாசுடைய திட்டங்கள் பலிக்காது அல்லவா? शैतान की योजना पूरा नहीं हो காரணம் सकता। காலியா அவருடைய வசனத்தின்படி அஸ்திவாரம் போடப்பட்டது. उसका वचन के अनुसार नींव लगाया है। Praise the Lord. प्रभु की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அல்லவா? जो लोग वचन सुन के उसके अनुसार करते हैं, கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கிறார்கள் அல்லவா? चट्टान में बांधा हुआ घर जैसा है। காற்று அடிக்கலாம் அல்லவா? हवा लग सकता है வெள்ளம் மோதலாம் அல்லவா? या तूफान आ सकता है। அல்லது சூறாவளி காற்று வீசலாம் அல்லவா? हवा या तूफान आ सकता है, ஆனால் அந்த வீடு அசைக்கப்படாது. लेकिन वो घर हिलेगा नहीं। அந்த வீடு விழுந்து போகாது. वो घर गिरेगा नहीं। அப்படிதான் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்தி இருக்கிறார். ऐसे परमेश्वर ने आत्मिक जीवन को खड़ा எத்தனை किया பேர் है। ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்தி இருக்கிறார்? ये लोग कहते हैं आत्मिक जीवन को परमेश्वर ने खड़ा किया அப்படி है। விசுவாசிக்கிற பிள்ளை கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. ऐसा विश्वास करने वाले लोग हालेलुया என் करें। ஆவிக்குரிய வாழ்க்கையை இதுவரைக்கும் நிறுத்தி வச்சிட்டார். मेरे आत्मिक जीवन को ऐसा उसने खड़ा किया। எப்படி நிறுத்தி வச்சிருக்கிறாரு? कैसे उसने खड़ा किया है? சத்தியத்தால நிறுத்தி வச்சிருக்கிறார். वचन के द्वारा खड़ा किया है। ஆமென். हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। காத்து வந்துச்சா வரலையா? क्या हवा आया या नहीं? எத்தனை பேர் காத்து வந்துச்சு? कितने लोग कहते हैं तूफान आया है? சூறாவளி வந்துச்சா? சுனாமி வந்துச்சா? क्या सुनामी जैसे हवाएं आए? என்ன வந்தது? சுனாமியே வந்துருச்சா? அல்லேலூயா ரப்பா. அல்லேலூயா ரப்பா. என்ன வந்தாலும் சரி, और चाहे जो भी हो, இயேசுக்காக நிக்க வச்சாரு. यीशु के लिए खड़ा कराया, ஆராதிக்க வச்சாரு. आराधना करने को मदद की, அல்லேலூயா சொல்லிக்கிட்டே வச்சாரு. और हालेलुया कहते रहने को मदद की, அல்லேலூயான்னு சொல்லதுக்கு ஒரு ஆளு நம்மள கொண்டு வந்தாரு. और हालेलुया कहने के लिए परमेश्वर ने मदद की। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்க பார்த்தால் அல்லேலூயா நேரம் வந்திருந்தது. और यहाँ पर जब वो समय आ गया, மகிமைப்படுத்துகிற நேரம் வந்தது. महिमा करने का एक समय आया, அதுக்கு அப்புறம் ஆவியானவர் இறங்குறதுக்குன்னு ஒரு நேரம். और उसके बाद पवित्र आत्मा उतरने का एक समय है। ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:4 வாசித்தால், प्रेरितों का 2 के 7 में, அப்போஸ்தலர் 2:4 வாசித்தால் प्रेरितों का 2 का 4 में என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா. அந்த மேல் வீட்டில் இருந்த எல்லாரும் மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றார்? நிரப்பப்பட்டார்கள். और ऊपर के कमरे में सबके ऊपर पवित्र आत्मा எல்லாரும் आया, பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். सब लोग पवित्र आत्मा से भर गए। இது எத்தனை பேர் நிரம்பினாங்க? ये कितने लोग भर गए? நீங்க 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்தால் पहला अध्याय का 15 वचन पढ़ेंगे அந்த तो மேல் வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று उस பாருங்க. ऊपर के कमरे में कितने लोग थे? 120 பேர் இருந்தார்கள். 120 लोग ऊपर कमरे में ஒரு थे। 120 பேர் இருந்தார்கள். 120 लोग थे। இவங்க எப்போ போனாங்க மேல் வீட்டில்? और कब वो ऊपर के कमरे में गए? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் பூமியில காட்சி அளிச்சார்? यीशु मसीह जी उठने के बाद कितने दिन इस पृथ्वी पर அதே आए? 1ஆம் அதிகாரத்துல ஆரம்ப வசனங்களை வாசித்து பார்த்தால் उसी पहले अध्याय का कुछ शुरुआत के वचन पढ़ेंगे तो அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அல்லேலூயா
அல்லேலூயா. வசனம் அல்லேலூயா. 3வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் 40 நாட்கள் என்ன செய்தார்? தம்மை எல்லாருக்கும் और காண்பித்தார். प्रेरितों का पहला अध्याय 3 वचन में 40 दिन वो जी उठने के बाद प्रकट हुए 40 நாள் ஆன உடனே இயேசு சொன்னாரு, நான் தேற்றரவாளன் அனுப்புவேன், எருசலேமில் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லிட்டு போயிட்டார். और 40 दिन के बाद उन्होंने कहा कि मैं मदद करने वाले को भेजूंगा और वो तुम्हें चलाएगा, ऐसा कहकर चला गया. 40வது நாளில் இந்த 120 பேர் எங்க போயிட்டாங்க? और 40वां दिन ये 120 लोग कहाँ चले गए? ஏசப்பா மேல போயிட்டாரு, இவங்க கொஞ்சம் மேல போனாங்க, மேல் வீட்டுக்கு और போனாங்க. यीशु मसीह तो ऊपर गए, लेकिन ये लोग ऊपर के कमरे में गए. அல்லேலூயா. மேல் வீட்டுல 40வது நாள் போயிட்டு இருந்தவங்க தான். அவன் எத்தனை நாள் இருந்தாங்க அங்க? और 40वां दिन दो लोग ऊपर गए थे, वो लोग कितने दिन वहां रहे? எத்தனை நாள் இருந்தாங்க அங்க? कितने दिन रहे? அல்லேலூயா. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு, पवित्र आत्मा जिस दिन उनके ऊपर आया, அந்த நாளுக்கு பேர் என்ன பேரு? பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் उस இறங்கினார். दिन का नाम पेंटेकोस्त का दिन ऐसा कहा गया है. பெந்தேகோஸ்தேன் அர்த்தம் என்ன? पेंटेकोस्त का मतलब क्या है? பெந்தேகோஸ்தேன் அர்த்தம் என்ன? पेंटेकोस्त का मतलब क्या है? 50வது நாள். 50वां दिन. 40வது நாள் மேல ஏறினாங்க. 40वें दिन लोग ऊपर गए. ஒரு நாள் போயிருச்சு, एक दिन गया, 2 நாள் போயிருச்சு, 2 दिन गया. அதுல 10 நாள் ஆயிருச்சு. अब जब 10 दिन और हो गए, 50வது நாளிலே ஆவியானவர் இறங்கினார். 50वां दिन पवित्र आत्मा उतरा. அல்லேலூயா. हालेलुया. ஆவியானவர் இறங்குவதற்கு ஒரு நேரம் வச்சிருந்தார். पवित्र आत्मा उतरने का एक समय இந்த आया. பூமியில கடந்து வருவதற்கு ஒரு நேரம் வச்சிருந்தார். इस पृथ्वी में आने के लिए एक समय था. இயேசு வருவதற்கு எப்படி ஒரு காலம் இருந்ததோ, நேரம் இருந்ததோ, जैसे यीशु मसीह का पृथ्वी में आने का एक समय அதுபோல था. ஆவியானவர் இறங்குறதுக்கு 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று அவன் தேவன் நியமித்து வைத்திருந்தார். वैसा पवित्र आत्मा उतरने का एक 50वां दिन परमेश्वर ने रखा था. Praise the Lord. हालेलुया. இன்னைக்கு ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு பெந்தேகோஸ்தே ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். आज हर एक आराधना को एक पेंटेकोस्त की आराधना जैसा परमेश्वर ने रखा. அப்படினா 50வது நாள் ஏறலவா? इसका मतलब 50वां दिन. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 50வது நாளாய் हर एक மாற்றி इतवार एक 50वां दिन जैसा. ஆவியானவர் இறங்குகிறார். पवित्र आत्मा और उतरता. அந்த எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். उस एलिशा ने कहा कि 2 भाग आशीष चाहिए, இரட்டிப்பான அபிஷேகம் வேணும். 2 भाग का अभिषेक चाहिए. இந்த இரட்டிப்பான அபிஷேகத்துக்கு முன்னால ये 2 भाग का अभिषेक से पहले அவர் 4 இடங்களிலே கடந்து போனார். वो 4 जगह को पार किया. ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்க ஆரம்ப வசனங்களை இருந்து வாசித்து பார்த்தேன். पहला राजा दूसरा अध्याय का शुरुआत वचनों में. அல்லேலூயா ரபா. ஆமே. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே, दूसरा राजा का दूसरा अध्याय. ஆமே 2 ராஜாக்கள் அல்லேலூயா 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், और दूसरा अध्याय को अगर आप पढ़कर देखेंगे, அல்லேலூயா, ஆமே, இந்த எலியாவோடு கூட எலிசா முதலாவது கடந்து போன இடம் கில்கால். और एलिशा के साथ एलिशा जो गया गिलगाल में गया. 2ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா 2வது வசனம், அல்லேலூயா, முதலாவது கடந்து போன இடம் என்ன பேரு? கில்கால். और पहला गिलगाल को पार किया. Praise the Lord. हालेलुया. அந்த கில்கால்ல தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். और वहां पे उन लोगों का खतना हुआ. இது ரட்சிப்பை காண்பிக்கிறது. वो उद्धार को बताता है. ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை यह காண்பிக்கிறது. बपतिस्मा का अनुभव को बताता அது है. முதலாவது கில்காலின் அனுபவம். वो गिलगाल का अनुभव. அதை தாண்டி 2வது இடத்துக்கு போனாங்க. दूसरा जगह पर जब गए, எலியாவு எலிசாவு 2வது இடத்துக்கு பேர் என்னது? एलिशा दूसरा जगह का नाम क्या था? பெத்தேல் என்கிற இடத்துக்கு போனாங்க. बेतेल जगह. கர்த்தருடைய வீடு என்று அர்த்தம். परमेश्वर का घर. ஆராதனையை குறிக்கிறது. आराधना को बताता அவன் है. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வர வேண்டும். उद्धार पाया हुआ अनुभव को இந்த बताता है. ரட்சிப்பான அபிஷேகத்துக்கு முன்னால முதலாவது ரட்சிப்பின் கில்காலின் அனுபவத்துல வரணும். ये दुगना अभिषेक से पहले गिलगाल का இரண்டாவது अनुभव. ஆராதனை அனுபவத்துல வர दूसरा வேண்டும். आराधना का अनुभव चाहिए. கர்த்தருடைய வீட்டிலே கடந்து வர வேண்டும். परमेश्वर के घर में आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. ஆவியானவர் யார் மேல இறங்குவாரு? पवित्र आत्मा किसके ऊपर आता है? ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல படுத்து கிடக்கிறவன் மேல இறங்க மாட்டார். इतवार के दिन घर में सोने वाले के ऊपर नहीं. ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் மேல இறங்க மாட்டார். या इतवार को टीवी देखने वालों के ऊपर அல்ல, नहीं. டிவி இருந்தாலும் தூர போட்டுருங்க. ரபஸ். और टीवी होगा तो शायद फेंक दो. இப்பதான் டிவியே தேவையில்லை உங்களுக்கு. और अभी तो टीवी की भी जरूरत எல்லாமே नहीं. மொபைல்ல பார்த்துட்டு போயிருது இல்ல. और सब मोबाइल में दिख जाता है. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அல்லேலூயா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா இறங்க மாட்டார் உன் மேல. यदि टीवी देखते रहेंगे तो आपके ऊपर उतरेगा नहीं. ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல இறங்குறார். लेकिन आराधना करने वालों के ऊपर आते அதுதான் हैं. 2வது அனுபவம். वही दूसरा अनुभव. 3வது அனுபவம் எங்க போனாங்க? எரிகோ. और तीसरा एरिगो के எரிகோ पास. என்று சொன்னால் பாடுகள், அது உபத்திரவம், பரியாசம். और एरियो बोले तो तकलीफ वेदना है. அல்லேலூயா. 3வது அந்த அனுபவம். वो तीसरा एक अनुभव. ரட்சிக்கப்பட்டு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் और उद्धार पाके आराधना करने பாடுகள் वालों உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பரியாசம் உண்டு. को और तकलीफ वेदना कठिनाई हो सकती அந்த है. எரிகோ கோட்டை சுவருக்கு மேல இருந்துட்டு பரியாசம் பண்ணாங்க அல்லவா? और उस एरियो के दीवार के ऊपर से उन्होंने मजाक किया. அல்லேலூயா. உபத்திரவத்துல வாழ்ந்தார்கள் ரபா. और दुख वेदना में वो जिए. ஆனால் கர்த்தர் அவர்களை நிறுத்தினார். ரபா. फिर भी परमेश्वर ने खड़ा இத किया. கடந்து
போன பிறகு நாலாவது ஒரு இடம் ये வந்தது. सब पार करके चौथा एक जगह था நாலாவது இடம் யோர்தான். और चौथा यर्दन था யோர்தான் என்றால் மரணம். यर्दन मतलब मृत्यु யோர்தான் என்றால் முடிவு. यर्दन मतलब अंत ஓ அல்ல எலிசாவே, हे एलिशा இதுவரைக்கும் நீ கடந்து வந்த அந்த பாதைகள், अभी तक जो तूने मार्ग का அந்த सामना किया பாடுகள், அந்த வேதனைகள், वो दुख और वेदना அந்த அல்ல போராட்டத்தினுடைய அந்த வாழ்க்கை वो वेदना वाले முடிவுக்கு வருகிறது. उसका एक अंत होता है எத்தனை பேர் முடிவுக்கு வருகிறது? ये लोग कहते हैं उसका एक अंत होता है எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. सबका एक अंत है எத்தனை பேர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு? ये लोग कहते हैं कि सबका एक अंत है நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. जरा हाथ लगाओ कि सबका अंत है துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு. दुख का एक अंत है கடன் கட்டுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. कर्ज का एक अंत है ஆமே போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. संघर्षों का एक अंत है வேதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. आपका वेदना का एक अंत है முடிவில்லாத பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. और बिना अंत का कोई तकलीफ नहीं தேவன் முடித்து வைக்கிறார். हमारा परमेश्वर सब खत्म करता है முடியாதது ஒன்றுமில்லை. और ना खत्म होने वाला कुछ भी नहीं போராட்டத்தினுடைய முடிவு நாள் உண்டு. आपके तकलीफों का एक अंत है அல்லேலூயா. हालेलुया உங்களுடைய போராட்டத்துக்கு ஆரம்ப நாள் இருக்கும் என்றால் கர்த்தர் ஒரு முடிவு நாளை வச்சிருக்கிறார். अगर आपका संघर्षों का एक शुरू का दिन है तो एक अंत का भी दिन है அல்லேலூயா. हालेलुया இந்த 4 அனுபவங்களுக்கு பிறகு, वो 4 अनुभव के बाद 4 அனுபவங்களுக்கு பிறகு 4 अनुभव के बाद எலியாவின் சால்வை விழுந்தது. एलिया का जो शॉल नीचे गिरा எலியாவின் சால்வை கீழே வந்தது. एलिया का वो कपड़ा नीचे गिरा இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார். और दुगना अभिषेक को उसने இன்னைக்கு पाया மேல் வீட்டில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, आज ऊपरी कमरे में परमेश्वर के ஓ प्रिय இந்த ஆராதனை ஒரு பெந்தேகோஸ்தே ஆராதனையாய், ஆவியானவர் இறங்குகிற ஆராதனையாய், ஆமே அபிஷேகத்தின் ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ये आराधना को पवित्र आत्मा उतरने वाले आराधना से परमेश्वर ने किया है அல்லேலூயா. हालेलुया நாட்கள் கடந்து வரும். और समय बीतेगा ஆமே நீங்க 2 அல்லேலூயா தீமோத்தி 4:4 வாசித்தா, दूसरा तीमुथियुस 4 के 4 में 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 तीमुथियुस 4 के 4 में நாட்கள் கடந்து வரும்ங்கறார். और समय आएगा நாட்கள் கடந்து வரும். समय आएगा அநேகர் அல்லேலூயா எதை விட்டு விலகுவார்கள்? சத்தியத்திற்கு செவி சாய்க்காமல் और கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். और वचन के अलावा कहानियों पर ज्यादा महत्व எதுக்கு देंगे செவி சாய்க்காமல்? சத்தியத்திற்கு செவி சாய்க்காமல் और सत्य को महत्व न देते हुए கட்டு கதைகளுக்கு அல்லேலூயா ஆமே எப்படி ஆமே அல்லேலூயா கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். और ऐसे कहानियों को के लिए गिरने वाले ऐसे लोग बन जाएंगे அநேகருக்கு சத்தியத்தை கேட்க என்ன இல்லை இந்த கடைசி காலத்துல और விருப்பம் இல்லை. अंतिम दिनों में सत्य वचन को सुनने के लिए लोगों को इच्छा नहीं விருப்பம் இல்லை அல்லவா? लोगों को मन नहीं है அதனால என்ன பண்றாங்க? इसलिए क्या करते हैं ஆமென் அல்லேலூயா அடிக்கடி சோறு போடுறாங்க. और बार बार खाना रखते சோறு हैं போட்டாது வருவாங்கன்னு போடுறாங்க. कम से कम खाना रखेंगे तो அது आएंगे ஸ்கூல்ல தான் போட்டா இப்ப சபைக்குள்ள போடுறாங்க. और वैसा स्कूल में रखते थे लेकिन अभी कलीसिया में रखते हैं அல்லேலூயா அப்படி 2 வாரத்துக்கு ஒரு தடவை போட்டா தான் வருவாங்க. तो ऐसा महीने में 2 बार रखेंगे तो आते हैं அல்லேலூயா ஆமென். இனி வேற ஏதாவது டிராமா போடுறாங்க. और अभी कुछ लोग ऐसा ड्रामास को रखते हैं டான்ஸ் வைக்கிறாங்க. या डांस प्रोग्राम रखते हैं என்னத்தையாவது வச்சு அவங்களை என்டர்டெயின் பண்றாங்க. और कुछ एंटरटेनमेंट जैसा वो लोग करते இதுக்காக நீ हैं சினிமா தியேட்டருக்கு அனுப்பியிருக்கலாமே அவங்கள. और इससे अच्छा तो कोई सिनेमा थिएटर भेज सकता என்டர்டெயின்மென்ட் था வேற கிளப்புக்கு அனுப்பியிருக்கலாமே. या क्लब के लिए एंटरटेनमेंट के रूप தேவ में பிள்ளையே ஆராதனையில வரும்போது ஒரு என்டர்டெயின்கா நீ வரல. और आराधना में आप कोई एंटरटेनमेंट के लिए नहीं आते हैं ஆவியில் ஆராதிக்கும்படியாயிரம், आत्मा में भर के சத்தியத்தில் ஆராதிக்கும்படியாயிரம், वचन में आराधना करने சத்தியத்தில் ஆராதிக்கும்படியாயிரம் वचन से आराधना करने அவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். उसने हमें बुलाकर जोड़ा है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அதுக்காக சோறு போடுறது தப்புன்னு சொல்லல. और इसके लिए भोजन रखना गलत ऐसा ஐயோ नहीं நம்ம பாஸ்டர் இப்படி சொல்லிட்டா சொல்லணும். और पासवान ने ऐसा कहा எனக்கும் ऐसा नहीं சந்தோஷம், எல்லா ஞாயிற்றுக்களையும் சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்குன்றார். और हर इतवार खाना रहेगा तो खुशी की बात है ஆனா அது நமக்கு முக்கியம் இல்ல. लेकिन वो महत्व की बात அந்த नहीं பழக்கத்தை நம்ம இதுவரைக்கும் வைக்கல, அதுக்கு நன்றி சொல்லணும். அரபாஸ் और वैसा आदत भी नहीं रखा इसलिए धन्यवाद भी कहना பிரைஸ் தி லார்ட். हालेलुया அல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் அல்லேலூயா ஆமென் சாப்பாட்டுக்கா இல்ல சத்தியத்துக்கா நான் நிக்க और விரும்புறேன். कहते लोग भोजन नहीं लेकिन सत्य के लिए खड़ा हूँ அல்லேலூயா. हालेलुया ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். परमेश्वर को धन्यवाद कहना है ஆமென் நாட்கள் வரும் और दिन आएंगे சத்தியத்திற்கு செவி சாய்க்காமல் वचन को महत्व नहीं देते எதுக்கு हुए। சாய்கிற காலம் வரும்? किसके लिए गिरने वाले लोग எதுக்கு रहेंगे? சாய்கிற காலம் வரும்? किसकी ओर मन लगाते हैं எதுக்கு சாய்கிற காலம் வரும்? और किसके लिए गिरने वाले கட்டு கதைகளுக்கு சாய்கிற காலம் வரும். जो कहानियों के लिए ஒருத்தன் கேட்டான், ஆராதனைக்கு போனேன் எப்படி இருந்தேன்னு கேட்டாராம். और एक ने पूछा आराधना किया कैसा लगा ஒரு சபையில அல்லேலூயா ஆராதனை போயிட்டு வந்தவன்ட்ட கேட்டாராம். और आराधना से लौटा हुआ एक व्यक्ति को पूछा அல்லேலூயா அவன் ஆராதனைக்கு போயிட்டு போனவன் சொன்னான் நல்லா இருந்துச்சு. और आराधना से लौटा हुआ व्यक्ति ने कहा कि बहुत अच्छा था இப்ப மறுபடியும் நல்லா இருந்ததுங்க எப்படி இருந்துச்சு? और तू कह रहे कि अच्छा है तो कैसा था மறுபடியும் நல்லா இருந்ததுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிற. और बार बार अच्छा है कह रहा लेकिन कैसा था पूछा तो அப்போ அவன் சொன்னான் கடைசியா, तब उसने अंत में कहा அந்த பாஸ்டர் ஒரு குரங்கு கதை சொன்னார் பாரு. और पासबा ने एक बंदर की कहानी कहा அவ்வளவு நல்லா இருந்தது. वो कहानी इतना हंसी இவன் मजाक எதை वाला। பிடிச்சிட்டு வீட்டு போறான்? वो क्या पकड़ के घर எதை जाता है பிடிச்சிட்டு வீட்டு போறான்? வசனத்தை பிடிச்சிட்டு
அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு போகாம எதை பிடிச்சிட்டு போறான்? குரங்க பிடிச்சிட்டு விட்டு वो போறான். वचन या प्रतिज्ञा का वचन को पकड़ के घर नहीं, लेकिन वो कहानी बंदर का पकड़ के जाता நம்ம है। சபைக்குள்ள யாரும் வந்து குரங்க பிடிச்சிட்டு போக வேண்டாம். और हमारे कलीसिया में कोई बंदर को ना पकड़ के जाए, ஆராதனை சத்தியத்தை பிடிச்சிட்டு போனாரா? लेकिन वचन को पकड़ के आप जाइए। ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசணும் ஆண்டவரே. और परमेश्वर आज मुझसे बात करना எனக்கு चाहिए। தெரியும் நம்ம சபைக்குள்ள வரக்கூடிய अनेகர் இப்படித்தான் வாரேங்கறாங்க. और मैं जानता हूँ कि इस कलीसिया में ऐसे सब आते हैं, வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும். और आते वक्त ही आज परमेश्वर बात करना चाहिए। இன்னைக்கு என்ன வச்சிருக்காரு? और आज परमेश्वर ने मेरे लिए क्या रखा है। சில சமயத்துல எனக்கு திங்கக்கிழமை ஆண்டவர் தந்துருவார். और कुछ समय पहले थर्सडे को परमेश्वर बताते சில हैं, வசனங்களை ஆண்டவர் காமிச்சிருவார். और कुछ वचनों को परमेश्वर दिखा कर देते ஆனா हैं। சில வாரங்களை பார்த்தா சனிக்கிழமை வரைக்கும் நான் போராடிட்டு लेकिन கிடந்திருக்கேன். कुछ हफ्ते शनिवार तक मैं सोचता रहता हूँ, ஆண்டவர் அல்லேலூயா கடைசி நிமிஷத்துல சில சமயம் தந்துருவார். और परमेश्वर आखिरी बात बताता है। அப்போ அந்த நேரத்துல பதட்டம் ஆயிரும். तब ऐसे समय में நீ बहुत ஒரு நாள் தானே இருக்கறல. गड़बड़ी में होता है कि என்னத்த பண்ண போறல? एक ही दिन बचा है, அந்த ஜனங்களுக்கு முன்னால நான் என்ன அல்லேலூயா செய்ய போறல? लोगों के सामने मैं क्या कहूंगा। வேதனையோட அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தூக்கம் வராது. वेदना के साथ रात भर ऐसा नींद भी नहीं आया। மறுநாள் பார்த்தால் लेकिन अगले दिन देखे तो ஆராதனையில ஆண்டவர் வித்தியாசமா கொண்டு போயிருப்பார்ல. आराधना में विशेष तरीके से परमेश्वर अगुवाई பாருங்க करता மற்ற है, நாள் கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். और बाकी दिन नहीं सुना रहेगा, அன்னைக்கு பார்த்து ஒன்னு ரெண்டு பேர் என்று சொல்லிட்டு போவாங்க. लेकिन विशेष उस इतवार को लोग मुझसे आकर कहते हैं, ஆண்டவர் எனக்குனே தான் பேசியிருக்கிறார். आज परमेश्वर ने मेरे लिए बात किया है। நான் கொஞ்சம் திரும்பி ஆண்டவர்ட்ட பேசுவேன். நன்றி ஆண்டவரே. और मैं मुड़कर परमेश्वर को धन्यवाद कहता हूँ। ஹalleluya. हालेलुया, நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर। ஹalleluya. हालेलुया, எத்தனை பேர் ஆண்டவரே நன்றி कहते ஆண்டவரே. लोग परमेश्वर धन्यवाद, நம் கர்த்தர் நல்லவர். हमारा परमेश्वर भला है। ஹalleluya. हालेलुया, ஒவ்வொரு வாரமும் எனக்கு இருக்கிற அந்த ஏக்கமெல்லாம் பிள்ளைகள் வந்துட்டு வெறுமையா போயிடக்கூடாது. और हर एक इतवार मेरा यही मन का इच्छा कि आपके बच्चे व्यर्थ नहीं திரும்பி जाए, போகும்போது நம்முடைய வார்த்தையை பிடிச்சிட்டு लौट कर போகணும். जब जाए तो वचन को पकड़ कर जाए। ஹalleluya. हालेलुया, கர்த்தர் இதுவரைக்கும் அப்படி நடத்திருக்காரு. நன்றி अब சொல்லுவோம். तक परमेश्वर ने ऐसा चलाया, इसलिए धन्यवाद। ஆமென். हालेलुया, அவருடைய நேரத்தின்படி காலத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறபடி நான் கர்த்தர் சோதரிப்போம். उसके समय अनुसार करने वाले के लिए धन्यवाद। Thank you Lord. Hallelujah. We praise धन्यवाद you. परमेश्वर। Hallelujah. We praise you. हालेलुया, நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தர் हम சோதரிப்போம். घुटनों पर होकर परमेश्वर की आराधना அவருடைய करें। வருகை நேரம் வந்து விட்டது. उसका आने का समय आ गया, ஆமென். அவருடைய அபிஷேகத்தின் நேரம் வந்து விட்டது. उसका अभिषेक का समय आ அவர் गया, உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. ऊंचा उठाने का समय आया, ஹalleluya. நாட்கள் சமீபமாகி விட்டது. और दिन करीब हो गए। ஆமென். நம்முடைய ரட்சிப்பின் நேரம் அந்த ஹalleluya அவருடைய வருகையின் நேரம் சமீபமாகி விட்டது. उसका आगमन का भी दिन नजदीक है। ஹalleluya. हालेलुया, தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய காலம் வருகையின் காலம் சமீபமாய் இருக்கிறது. और प्रेरित पौलुस से भी ज्यादा आज उसका समय आगमन का करीब हो गया है। எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. सब कुछ पूरा हो रहा है। அந்த கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள். मसीह विरोधी ऐसे खड़े हुए हैं, அநேகர் தங்களை தானே இயேசு என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். अपने आप को यीशु कहकर भटकते हैं। ஹalleluya. ஆமென். ஆமென். அவர்கள் சில அற்புதங்களை செய்து கொண்டு நான் தான் இயேசு என்கிறார்கள். बहुत लोग अद्भुत करके कहते हैं कि मैं यीशु हूँ, ஆமென். அங்கேயும் இங்கேயும் பஞ்சங்கள் இருக்கிறது. और यहाँ वह अकाल दिखाई पड़ता கொள்ளை है, நோய்கள் இருக்கிறது. यह बीमारी महामारी பூமி दिखता है, அதிர்ச்சி உண்டாகிறது. भूकंप है, பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. भूकंप पे खड़े हैं। அவர் சொன்ன அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. उसने कहा वो चिन्ह सब पूरा हो रहा है। ஹalleluya. ஹalleluya. அத்தி மரம் துளிர் விடும்போது जब वो अंजीर का वृक्ष அத்தி மரம் துளிர் விடும்போது अंजीर का वृक्ष खराब होता है, அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள் என்றார். उसका आगमन नजदीक है, समझ जाओ। அத்தி மரம் என்றால் இஸ்ரவேல் தேசம். अंजीर का वृक्ष बोले तो इजराइल, அது சுதந்திரம் அடையும் போது यदि वो स्वतंत्र है, இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடையும் போது इजराइल देश स्वतंत्र पाए तो அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். उसका आगमन नजदीक है। उसने कहा 1948 மே மாசம் ஹalleluya ஆமென் 14 ஆமென் ஹalleluya சுதந்திரம் கிடைத்தது. मई का 2014 में उसे स्वतंत्रता मिला, இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்தது. इजराइल को स्वतंत्रता मिला। அத்தி மரம் துளிர் விட்டிருக்கிறது. अंजीर का वृक्ष அத்தி फलवंत மரம் हुआ, துளிர் விட்டிருக்கிறது. अंजीर का वृक्ष फलवंत हुआ, அவருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. उसका आगमन करीब है, நியாயத்தப்படும் அவனே तो और तैयार हो, அவருடைய நேரத்தின்படி வரப்போகிறார். उसका समय अनुसार वो आएगा। அவர் 2000 வந்திருக்கலாம், वो 2000 में आ सकता था, 2005 வந்திருக்கலாம், 2005 में आ सकता ஆனாலும் था, நம்முடைய நேரத்தின்படி அல்ல. लेकिन हमारे समय अनुसार नहीं, அவருடைய நேரத்தின்படி சீக்கிரமாய் வரப்போகிறபடி उसके समय अनुसार वो जल्द आने वाला है। ஆமென். இயேசுவே வாரும் என்று சொல்லுவார். तो यीशु तू आ, எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தப்படுகிறார்? उसके आगमन के लिए तैयार हो जाओ, ஆமென். ஹalleluya. ஆமென். அவரை ஒப்புக்கொடுப்பார். अपने आप को समर्पण करो। வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க பாருங்க. आप मुझे और तैयार ஓ करो, உம்முடைய வருகையின் நாளிலே வைக்கப்பட்டு பேரக்கூடாது. मेरे आगमन के दिन में लज्जित ना हो। இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். यीशु मुझे पवित्र कर, என்னை நீர் मुझे तो तैयार कर, என்னை நீர் தகுதிப்படுத்தும். मुझे योग्य बनाओ। ஓ ரபா சல்மானா பராக்கா தீராலா வசி. ஹalleluya. ஹalleluya.
அல்லேலூயா அல்லேலூயா. வாயை விரிவாய் திறந்து அல்லே இதபதரவ கபதுரவ சல்மானா உடபௌதிரி அக்கபதிரவ சல்மானா. அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் அல்லேலூயா பெந்தேகோஸ்தின் அனுபவத்தோடு ஆமென் இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் அபிஷேகம் நிறைந்த ஒரு ஆராதனையாய் அந்த आराधना में अभिषेक का आराधना கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ताली बजाकर आत्मा से भर के பாஷையில கர்த்தரை துதிக்கும்படியா லிகட கபதிரப சல்மான உட பௌதர கபதிராலம் நேமதிர பவதிர பல்பரலபரப இத பௌதிரியாலப சல்மானா இதித கபரப சல்மானா பல்மனா பபரிகோதுரப இத்திரியாரபசி உல்மனா பல கபதுடாலா உட பௌதரால பல்மனா பௌதிரியாலபசி. அல்லேலூயா. இத கதட கபதிரப இத பதுரப திராலபரப அல்மனா பபதிரியாலபசி. அல்லேலூயா. ஒரு விடுதலை நேரம், ஒரு விடுதலை நேரம், ஒரு அற்புதத்தின் நேரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தடைகள் உடைந்து கட்டுகளை கத்தர் बंधन को तोड़ देव वल्लभय பெற்றுக்கொள். प्रभु का सामर्थ को भर. உலவ சல்வரபரியலபர ஒரு வெளிச்சம் இறங்குகிறது. एक प्रकाश, அப்படியே மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. एक महिमा இயேசுவின் நாமத்தில், यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से பெற்றுக்கொள். उसे पाले, விடுதலை பெற்றுக்கொள். छुटकारा, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள். एक अद्भुत, நன்மையை பெற்றுக்கொள். एक भलाई को पा. ஆமென். கர்த்தருடைய கரவல் மேல் வந்திருக்கிறது. यीशु का हाथ இதோ आपके ऊपर है. சல்வரபரி அல்கானா பௌலாலபரபோ அல்மானா பதர் இத்தாராவசி உல்மானா பலகரபோ உல்மானா பௌதிரியாலபரபோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரிகலலபரா உடபலபரபசல திரவதிரி வீரலபரி உல்மானா பலக கரபசலபரி. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்னான், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து எழும்பும், ஆனாலும் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். அதை சொல்லிட்டு தான் சொல்றார், யாருக்கு தெரியும் ரபா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல அவன் சொல்ற, யாருக்கு தெரியும் அல்லவா, இதற்காகவே இந்த காலத்துல கர்த்தர் உன்னை இந்த தேசத்துக்கு ராணி ஆக்கி வச்சிருந்திருக்கலாம். உன்னை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிற ஒரு நோக்கம் ஆண்டவர் கொண்டு வரலாமா. உன் மூலமாய் யூதர்கள் அவன் காக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்தரே, யாருக்கு தெரியும், இதற்காகவே கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அலவாஸ் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரோட ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பா ரிபரலபரபா, என்னை ரட்சித்து ஆளலாமா, சபைக்குள்ள வைத்த நோக்கம் ஆளலாமா, என் மூலமாய் சிலர் விடுதலையை காண வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் ஆளலாம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆளவா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கடந்து வரும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் கூட்டி சேர்த்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எல்லா நம்முடைய பிள்ளைகளை தொட்டவரே, பலப்படுத்தினவரே, நிரப்பினவரே, அல்லேலூயா, ஆசீர்வதிச்சவரே, உமக்கு நன்றி அப்பா. யோசுவாவை பார்த்து அல்லேலூயா, இன்றைக்கு உன்னை நான் இஸ்ரவேலருக்கு முன்பதாக உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா, உம்முடைய அநாதி திட்டத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், ஒரு காலம் வந்திருக்கிறது என்று உணர்ந்து உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தவரே நன்றி அப்பா. அல்லேலூயா. ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் இன்றைக்கு இந்த ஆராதனை அபிஷேக ஆராதனையாய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியிருக்காய் நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வல்லமையாய் நீர் பயன்படுத்தும்.
அநேகருக்கு பிரயோஜனமாய் அல்லேலூயா அந்த அபிஷேகத்தோடு பயன்படுத்துகிறவரே நன்றி. ஆலிரபா கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்மலை மேம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.